நல்ல தகப்பனே, சர்வ வல்லமை உள்ள எங்கள் ஆண்டவரே, இந்த அருமையான நேரத்திற்காக எமக்கு ஸ்தோத்திரம். கிருபையுள்ள கரத்தில் எங்களை தாழ்த்துகிறோம். தேவனாகிய கர்த்தர் நாங்கள் கூடி வரும்படி பாராட்டி இருக்கிற தயவுக்காக உமக்கு நன்றி. உடைய பாதப்படியிலே உட்கார்ந்து எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொள்ள கொடுத்த சந்தர்ப்பத்திற்காக உமக்கு நன்றி. உடைய வேதத்தின் மகத்துவங்களை காணும்படி எங்கள் கண்களை திறந்தருளும் ஆண்டவரே. ஆவியானுடைய சத்தத்தை கேட்கும்படி எங்கள் காதுகளை திறந்தருளும் ஆண்டவரே. உடைய நாமம் மகிமைப்படுவதாக, நீர் மாத்திரம் மகிமைப்படுவீராக. எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே. அல்லேலூயா. உன்னத பாட்டின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 6வது வசனம், தூபஸ்தங்களைப் போல வனாந்திரத்திலிருந்து வருகிற இவர் யார்? உன்னத பாட்டின் புஸ்தகம் எதை குறித்து சொல்லப்படுகிறது என்றால், பழைய ஏற்பாட்டிலே சபைக்கும் தேவனுக்கும் உள்ளதான தொடர்பை குறித்து சொல்லுகிறது. குறிப்பாக மணவாளன் மணவாட்டி. இந்த மணவாளன் மணவாட்டி என்பது புதிய ஏற்பாட்டில் சபையையும் இயேசு கிறிஸ்துவையும் குறிக்கிறதான ஒரு வார்த்தை. இந்த உன்னத பாட்டில் 2 காரியம் அங்கே இருக்கும். நீங்கள் வாசிக்கும் பொழுது, மணவாட்டியை பார்த்து வருகிற இவள் யார்? வனாந்திரத்திலிருந்து வருகிற, தன் நேசர் மேல் சாய்ந்து கொண்டு வனாந்திரத்திலிருந்து வருகிற இவள் யார் அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கும். அதே நேரத்தில் 3:6 தூபஸ்தம்பங்களை போல வனாந்திரத்திலிருந்து வருகிற இவர் யார்? இந்த இயேசு கிறிஸ்துவை குறித்து, அவரை குறித்து இந்த பழைய ஏற்பாட்டில் இந்த யார் என்ற கொஸ்டினோட நிற்கும். இவர் யாரு, இப்படி வராரு, இவர் யாரு அப்படின்னு சொல்லி. இயேசு கிறிஸ்து இதுவரைக்கும் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமாய் தன்னை வெளிப்படுத்தி இருக்கிறார். ஒவ்வொரு விதமாய் அவர் வரும்பொழுதும் ஒவ்வொரு உறவின் முறையில் வருகிறார். அவர் ஒருத்தர் தான், நல்லா புரிஞ்சு கொள்ளுங்க. ஆஃபீஸ்க்கு நீங்கள் போகும்பொழுது உங்கள் ஆஃபீஸில் சொல்லுவாங்க, அக்கௌண்டன்ட் வராரு, இந்த மாதிரி ப்ரோக்ராமர் வராரு அப்படின்னு உங்களை பார்த்து சொல்லுவாங்க. அதே நீங்கள் வீட்டுக்குள்ளே வரும்பொழுது பிள்ளைங்கள் சொல்லுவாங்க, அப்பா வராரு அப்படின்னு சொல்லுவாங்க. அதே நேரத்தில் சொந்தக்காரங்க வீட்டுக்கு போகும்பொழுது உங்களுடைய சொந்தத்தை சொல்லி அவங்க சொல்லுவாங்க, இவர் வராரு அப்படின்னு. ஃப்ரெண்ட்ஸை பார்க்க போகும்போது ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுவாங்க, அதோ என் நண்பன் வரான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரே ஆள் தான். ஒவ்வொருத்தரும் அவர் வருகிறதை வைத்து, அவருடைய உறவின் முறையை வைத்து அவருடைய வருகையை அவர்கள் சொல்வார். எதற்காக சொல்லுகிறேன் என்றால், இயேசு கிறிஸ்து வருகிறதை குறித்து வேதாகமத்தில் பல காரியங்கள் இருக்கிறது. உங்களுக்கும் எனக்குமே இயேசு வரப்போகிறார், நாம் அதுக்கு தான் காத்திருக்கிறோம், வருகைக்கு காத்திருக்கிற ஜனங்களாக இருக்கிறோம். இதுவரைக்கும் இயேசு பல முறை வந்திருக்கிறார். அவர் ஒவ்வொரு முறை வரும்பொழுதும் இவர் யார், அவர் வருகிறதான நோக்கம் என்ன, அவர் வரும்பொழுது என்ன நடக்கும், இப்படி நம்ம நிறைய விஷயங்களை பார்க்கிறோம். அப்படி இயேசு கிறிஸ்துவானவர் கழுதையின் மேலும் கழுதையின் குட்டியின் மேலும் ஏறி வருகிறார். வரும்பொழுது அப்பொழுது அந்த பட்டணத்தில் இருக்கிறவர்கள் அவரை பார்த்து கேட்கிறார்கள், இவர் யார், இப்படி வருகிறாரே இவர் யார் என்று சொல்லி கேட்கிறார்கள். இது நீங்கள் மத்தியிலும் வாசிக்க முடியும், யோவானிலும் வாசிக்க முடியும். அப்படி வரும்பொழுது முதலாவதாக இயேசு மரியின் மேலும் மரியின் குட்டியின் மேலும் ஏறி வருகிறார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அப்படி வருகிற இயேசு கிறிஸ்துவை பார்த்து இவர் யார் என்று கேட்கும் பொழுது, அவர் யார், எதற்கு வருகிறார் என்கிறதான பதில் ரொம்ப முக்கியமாக இருக்கிறது. இப்போ இயேசு கிறிஸ்துவை பார்த்து இங்கே கேட்கப்படுது இல்லையா, வருகிறவராகிய இவர் யார் அப்படின்னு கேட்குறாங்க இல்லையா. அப்படி இருக்கும் பொழுது கவனியுங்கள், 21ஆம் அதிகாரம், மத்திய எழுதின சுவிசேஷம் 21ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை வாசிங்க. அவர் எருசலேமுக்குள் பிரவேசிக்கையில் நகரத்தார் யாவரும் ஆச்சரியப்பட்டு இவர் யார் என்று விசாரித்தார்கள். இந்த யார் என்கிற கேள்வி எங்க வருது அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னு சொன்னா, இப்போ இவர் எருசலேமுக்குள்ளே நுழையும் போது கேட்கப்படுகிறதான ஒரு கேள்வி. இதே கேள்விதான் உன்னத பாட்டிலும் கேட்கப்படுகிறது, இவர் யார் என்று கேட்கப்படுகிறது. இப்போ இவர் நகரத்துக்குள்ள நுழைகிறார், எருசலேமுக்குள்ள நுழைகிறாரு, மரியின் மேலும் மரியின் குட்டியின் மேலும் ஏறி வருகிறார். இவர் யாருங்கிறதுக்கு ஜனங்களுக்கு அங்கே பதில் ஒன்று சொல்லப்படுகிறது. அதற்கு ஜனங்கள் 11வது வசனம், இவர் கலிலேயாவுடைய நாசரேத்திலிருந்து வருகிற தீர்க்கதரிசியாகிய இயேசு அப்படின்னு இருக்கு. இது சரியா? இப்போ அந்த கேட்ட கேள்விக்கு இது சரியா அப்படின்னு பார்த்தா அது சரியான பதில் அல்ல. ஏன்னா இயேசு கிறிஸ்து ஒரு தடவை கேட்கிறார், ஜனங்கள் என்ன யார் என்று சொல்லுகிறார்கள். ஒரு சிலர் சொல்லுகிறார்கள் உம்மை தீர்க்கதரிசி என்று, ஒரு சிலர் சொல்லுகிறார்கள் உம்மை எரேமியா என்று, யோவான் ஸ்நானகன் என்று, இப்படி சொல்றாங்க அப்படின்றாங்க. அப்ப அந்த பதில சாட்டிஸ்ஃபை ஆகாம இயேசு கேட்கிறாரு, நீங்கள் என்ன யார் என்று சொல்லுகிறீர்கள்? அப்படியானால் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அவர் வரும் பொழுது, அந்த கழுதையின் மேலும் கழுதையின் குட்டியின் மேலும் ஏறி வரும் பொழுது இதே கேள்வி கேட்கப்படுகிறது. கேட்கப்படும் போது அவர்கள் சொன்ன பதில் கலிலேயாவிலிருந்து வருகிறதான தீர்க்கதரிசி. இது தப்பான பதில். அவர்களுக்கு சரியான பதில் சொல்லப்படவே இல்லை. அப்ப இதுக்கான சரியான பதில் எது, இவர் யார் என்கிற கேள்விக்கு சரியான பதில் எது அப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்கணும்னா, சகரியாவின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை வாசி. சீயோன் குமார்த்தியே மிகவும் களிகூறு, எருசலேம் குமார்த்தியே கெம்பீரி, இதோ உன் ராஜா உன்னிடத்தில் வருகிறார், அவர் நீதியுள்ளவரும் ரட்சிக்கிறவரும் தாழ்மையுள்ளவரும் கழுதையின் மேலும் கழுதை குட்டியாகிய மரியின் மேலும் ஏறி வருகிறவருமாயிருக்கிறார். இந்த தீர்க்க தரிசனம் அங்கே உரைக்கப்படுகிறது. இயேசு வருகிறதான இந்த தீர்க்க தரிசனம் உரைக்கப்படுகிறது. அந்த வசனத்தை திருப்பி வாசிங்க பார்ப்போம்.
சியோன் குமார்த்தியே மிகவும் கலிகூறு, எருசலேம் குமார்த்தியே கெம்பீரி, இதோ உன் ராஜா உன்னிடத்தில் வருகிறார். யார் அவரு? ராஜா. உன் ராஜா உன்னிடத்தில் வருகிறார். இப்ப இவங்க என்ன கேட்டாங்க? இவர் யார்? அப்ப அவங்க என்ன பதில் சொன்னாங்க? கலிலேயாவிலிருந்து வரக்கூடியதான நகரத்தார் யாவரும் அதற்கு ஜனங்கள் இவர் கலிலேயாவிலிருந்து நாசரேத்திலிருந்து வந்த தீர்க்கதரிசி ஆகிய இயேசு. அப்ப இன்னைக்கு வருகிறவர் என்று யாரை அவரை பார்க்கிறார்கள்? முதலாவது இயேசு வந்தபோது அவர்கள் அவர் யார் என்று பார்க்கிறார்கள்? தீர்க்கதரிசியாக பார்க்கிறார்கள். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தெரிய வேண்டும். அது இஸ்ரவேல் ஜனங்கள் கேட்கிற கேள்வி. ஒரு கூட்டத்துக்கு மட்டும் தெரிகிறது யூதருக்கு ராஜா என்று சொல்லி, ஆனால் பெரும்பான்மையான ஜனங்களுக்கு தெரியவில்லை அவர் யார் என்று சொல்லி. இப்ப வசனம் சொல்லுகிறது சகரியாவின் புஸ்தகத்துல, உன்னுடைய ராஜா உன்னிடத்தில் வருகிறார். இஸ்ரவேலர்களுக்கு கர்த்தர் எப்படி வந்தாராம்? ராஜாவாக வந்தார். அதனாலதான் இயேசு கிறிஸ்து வந்த உடனே அப்பொழுது இருக்கக்கூடியதான யோவான் எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். அவர் யார் அப்படி என்று சொன்னபோது அவர் சொல்லுகிறார், உலகத்தின் பாவத்தை சுமந்திருக்கிற தேவாட்டுக்குட்டி எல்லாம் சொல்லிட்டார். சொல்லிட்ட பிறகு பிலிப்பு அல்லது அந்திரேயா இவங்கெல்லாம் போய் கேட்கிறாங்க. அப்ப இயேசு சொல்றார், வந்து பாருங்கள். வந்து பார்த்த உடனே அந்திரேயா சொல்றாரு, இவர் மேசியா. பிலிப்பு போய் பார்த்துட்டு சொல்றாரு, அவர் மேசியாவை கண்டோம். நாத்தான் வேலைக்கு அதே சொல்றாங்க. பிலிப்பு போய் சொன்ன உடனே நாத்தான் வேலிட்ட கேட்கிறாரு. நாத்தான் வேல் சொல்றாரு, நாசரேத்துல இருந்து நன்மை தோன்றுமோ? உடனே பிலிப்பு சொல்றாரு, வந்து பார். போய் பார்த்த உடனே நாத்தான் வேல் சொல்றாரு, இயேசு பேசின உடனே அவர் சொல்றாரு, நீ தேவனுடைய குமாரன், மேசியா. அப்படியானால் இயேசு கிறிஸ்துவை பார்த்தபோது அவர் யார் என்பதை கண்டுபிடிக்க வேண்டியது மிக முக்கியம். சரியான முறையில் கண்டுபிடிக்க வேண்டியது மிக முக்கியம். இஸ்ரவேல் ஜனங்கள் அதை தவற விட்டு விட்டார்கள். காரணம் என்ன? அவர்கள் அதை தீர்க்கதரிசியாய் பார்த்தார்கள், தச்சனின் குமாரனாய் பார்த்தார்கள், மரியாளின் மைந்தனாய் பார்த்தார்கள். ஆனால் அவர்கள் பார்க்க வேண்டியது அவர்களை மீட்க வந்ததான ராஜா. அவர் அந்த ராஜாவாக அவர்கள் அவரை பார்க்க தவறிவிட்டார்கள். சகரியாவின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரத்துல 11வது வசனத்தை வாசி. உனக்கு நான் செய்வது என்னவென்றால், இயேசு ஏன் கழுதையின் மேலும் கழுதையின் குட்டியின் மேலும் ஏறி வந்தார் தெரியுமா? இங்க மத்தியில அவர் குழந்தையின் மேலும் கழுதையின் குட்டியின் மேலும் ஏறி வராரு மட்டும்தான் இருக்கு. ஆனா ஏன் வந்தாரு அப்படிங்கிறதுக்கான பதில் சகரியாவில் தான் இருக்குது. உனக்கு நான் செய்வது என்னவென்றால், தண்ணீர் இல்லாத குழியிலே அடைபட்டிருக்கிற உன்னுடையவர்களை நான் உன் உடன்படிக்கையின் இரத்தத்தினாலே விடுதலை பண்ணுவேன். இப்ப இயேசு கிறிஸ்து எதுக்கு எருசலேமுக்குள்ள நுழையிறாரு? இன்னும் சொல்ல போனா ஏன் யூதர்களுக்குள்ளே வராரு, இஸ்ரவேலுக்குள்ளே வரார் அப்படின்னு பாத்தீங்கன்னு சொன்னா, கழுதையின் மேலும் கழுதையின் குட்டியின் மேலும் ஏறி வராரு. ஏன் வராரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, தண்ணீர் இல்லாத குழியிலே அடைக்கப்பட்டிருக்கிற உன்னுடையவர்களை. தண்ணீர் இல்லாத குழியில் அடைக்கப்பட்டிருக்கிறதுனா என்ன அர்த்தம்? உங்களுக்கு புதிய ஏற்பாட்டுல ஒரு சம்பவம் ஞாபகத்து இருக்கும் நான் நினைக்கிறேன். ஆபிரகாமுடைய மடியில கொண்டு போய் லாசருவை விடுகிறார்கள். அப்போ அவர் மேல் பாதாளத்தில் இருக்கிறார், தாழ்ந்த பாதாளம் என்று ஒன்று இருக்கிறது, அங்க ஐஸ்வர்யவான் இருக்கிறார். இடையில பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு பெரிய பிளவு இருக்கிறது. அந்த இடத்துல இருந்து அந்த மேல் பாதாளம் தாழ்ந்த பாதாளம் ரெண்டும் யாருடைய கண்ட்ரோல்ல இருக்குன்னு பாத்தீங்கன்னா பிசாசின் கண்ட்ரோல்ல இருக்கு. அதனாலதான் அவர் மரணத்தின் மூலமாக மரணத்தின் அதிபதியை ஜெயித்து பாதாளத்தின் திறவுகோலை உடையவர் சொல்லுகிறதாவது அப்படின்னு இருக்கு. அது வரைக்கும் அது அவங்க கண்ட்ரோல்ல தான் இருக்கு. அதான் அவர் அடைக்கப்பட்ட மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நான் இறங்கினாலும் அப்படின்லாம் இருக்கு இல்லையா? அதான் புதிய ஏற்பாடு. பழைய ஏற்பாட்டில் பரிசுத்தவான்கள் மரித்த உடனே கர்த்தர் நியமிச்சதான மேல் பாதாளங்கிற இடத்துக்கு தான் அவங்க போனார்கள். இயேசு கிறிஸ்துவின் மரணம், அந்த சகரியா 9ஆம் அதிகாரம் அவர் வராரு இல்லையா? அவர் வந்த பிறகுதான் என்ன நடக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னு சொன்னா, அந்த தண்ணீர் இல்லாத குழி அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த ஐஸ்வர்யவான் தண்ணி கேட்கிறார். லாசருடைய சுண்டு வரல வச்சு எனக்கு ஒரு தண்ணி கொடுங்கன்னு கேட்கிறார். அதான் தண்ணீர் இல்லாத குழியிலே அடைக்கப்பட்டிருக்கிற உன்னுடையவர்களை, மேல் பாதாளத்தில் இருக்கிற பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களை மீட்கும்படி இயேசு வருகிறார். அந்த வசனம் திருப்பி 11 சொல்லுது, தண்ணீர் இல்லாத குழியில அடைக்கப்பட்டிருக்கிற உன்னுடையவர்களை. அடுத்து, நான் உன் உடன்படிக்கையின் இரத்தத்தினாலே விடுதலை பண்ணுவேன். அந்த வசனம் நல்ல கவனிங்க. நான் உன் உடன்படிக்கையின் ரத்தத்தினாலே. என் உடன்படிக்கையின் ரத்தம் அல்ல அப்படின்னா என்ன அர்த்தம்? இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தாலே அவர்கள் மீட்கப்படவில்லை. உன் உடன்படிக்கையின் ரத்தம், அதோட அர்த்தம் என்ன? அவர்கள் நியாயப்பிரமாணத்தின்படி வந்த விருத்த சேதத்தின்படி உடன்படிக்கை பண்ணினவர்கள். நமக்கு இயேசு கிறிஸ்துவின் ரத்தம், அவர் அந்தபடியே பாத்திரத்தை எடுத்து கொடுத்து, இது என் ரத்தத்தினால புதிய உடன்படிக்கை, அவர் ரத்தம். ஆனா விருத்த சேதங்கிறது யார் பண்றானோ அது அவன் ரத்தம். அந்த நியாயப்பிரமாணத்தின்படி கரெக்டா இருக்கிறவனை, பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களை மீட்கும்படி உன் உடன்படிக்கையின் ரத்தத்தினாலே தண்ணீர் இல்லாத குழியிலே அடைக்கப்பட்டிருக்கிற உன்னுடையவர்களை உன் உடன்படிக்கையின் ரத்தத்தினாலே விடுதலை பண்ண. அப்ப இயேசு கிறிஸ்து முதலாவது எதுக்கு வந்தார்? அடைக்கப்பட்டிருக்கிறதை விடுதலையாக்கும்படி ராஜாவாக அவர் வந்தார். இந்த அறிவோ அல்லது இந்த வெளிப்பாடோ இஸ்ரவேலர்களுக்கு இருந்திருக்க வேண்டும்.
அவர்கள் அவரை தீர்க்கதரிசி, தச்சனின் குமாரன், மரியாளின் மைந்தன் இப்படிதான் பார்த்தாங்களே ஒழிய அவர்களால என்னை மீட்க வந்திருக்கிறதான ராஜா என்று சொல்லி அவர்களை பார்க்க முடியவில்லை. இதுதான் ஒருத்தரை பார்க்கறதுல தப்பா பார்த்துட்டா இருக்கக்கூடியதான விளைவு. இப்போ யோவான் ஸ்நானகன் இயேசு கிறிஸ்துவை குறித்து சாட்சி கொடுக்கிறார். யோவான் 1ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். அவர் சாட்சி கொடுக்கிறவர்னு இருக்கே, அவர் சாட்சி கொடுக்கிறார். அவர் எப்படி சாட்சி கொடுக்கிறார் தெரியுமா? எனக்கு முன்னாடியே சொல்லிட்டாங்க, பரிசுத்த ஆவியில யாரை நீ ஞானஸ்நானம் கொடுக்கும்போது பரிசுத்த ஆவியானவர் புறா வடிவில் யார் மேல இறங்குறாரோ அவர்தான் அப்படின்னு சொல்றார். இப்போ முதல் நாள் வேலை நடக்குது. இயேசு கிறிஸ்து வராரு, வந்துட்டாரு, ஞானஸ்நானம் கொடுத்தாச்சு, புறா வடிவில் இறங்கிட்டாரு. இப்ப அவருக்கு சாட்சி நான் கொடுக்குறேன்னு இவரும் சொல்லிட்டாரு பரிசேயர்கள்ட்ட. மறுநாளிலே அடுத்த நாள் இயேசு கிறிஸ்து அந்த வழியாய் போகும் பொழுது அவரை பார்த்து யோவான் ஸ்நானகன் சொல்றாரு, இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக்குட்டி. இது ஒரு வெளிப்பாடு. பரிசுத்தாவில அபிஷேகம், பரிசுத்தாவில ஞானஸ்நானம் கொடுக்கிறவர்ன்றது ஒரு வெளிப்பாடு. அடுத்த வெளிப்பாடு மறுநாளிலே அடுத்த நாள் அந்த பக்கமா போகும்போது இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக்குட்டி. என்ன வெளிப்பாடு பாருங்க. ஆனால் அதே யோவான் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரத்துல தன் சீஷர்களை விட்டு கேட்டு அனுப்புறாரு, வருகிறவர் நீர்தானா, இன்னொருவர் வர காத்திருக்க வேண்டுமா? இப்ப இவருக்கு என்ன, எல்லாமே கரெக்ட், வெளிப்பாடு இருக்கு, சத்தியம் தெரியுது, இவர்தான் அந்த மேசியா, இவர்தான் பரிசுத்தாவில விடுதலை கொடுக்கிறவர், அபிஷேகிக்கிறவர், எல்லாம் தெரிஞ்சிருச்சு. ஆனா இப்ப யோவானுக்கு ஒரு சின்ன டவுட். என்ன டவுட்? இவரை பிடிச்சி சிறைச்சாலையில வச்சுட்டாங்க. சிறைச்சாலையிலிருந்து இவரை விடுதலையாக்கல. ஏன்னா மரியின் குட்டியின் மேலும் மரியின் மேலும் ஏறி வருகிற ராஜா உன்னை விடுதலையாக்குவார்னு இருக்கு. ஆனா அவர் எந்த விடுதலை இருக்கு? தண்ணீர் இல்லாத குழியில அடைக்கப்பட்டிருக்கிறவரை விடுதலையாக்குறவர். யோவான் நினைச்சுக்கிட்டாரு நம்மளை விடுதலையாக்குறவர், நமக்கு ஒரு அற்புதம் நடக்கலையே, நமக்கு இந்த காரியம் நடக்கலையே. அப்ப இவர் ஜெயில இருந்து கேட்டு அனுப்புறாரு, சீஷர்கள்ட்ட அனுப்புறாரு. உடனே இயேசு அடுத்த வார்த்தை சொல்றாரு, நீங்கள் காண்கிறவர்களையும் கேட்கிறவர்களையும் போய் சொல்லுங்கன்னு சொல்லிட்டு அடுத்து சொல்றாரு, என் நிமித்தம் இடர் அடைய இருக்கிறவன் பாக்கியவான். காரணம், யோவான் இடர் அடைகிறான், அவனுக்கு தெரியுது வெளிப்பாடு இருக்குது. ஆனால் அவனுடைய சூழ்நிலை சில நேரத்துல வரும்போது அவனுக்கு ஒரு சந்தேகம் வருது, இவர் தானா? இதே மாதிரிதான் உங்களுக்கும் எனக்கும் பல நேரங்களிலே நமக்கு கர்த்தர் நிறைய சத்தியத்தை வெளிப்படுத்துறாரு, நல்ல விசுவாச வார்த்தை பேசுறோம். ஏன் ஒரு சில நேரத்தில் அற்புத அடையாளம் நடக்குது, கர்த்தர் நமக்கு வாக்குத்தத்தம் கொடுக்கிறாரு, நிறைய காரியங்களை செஞ்சிருக்கிறாரு. ஆனால் ஒரு சில சூழ்நிலை வரும்போது முறுமுறுப்பு, எது உண்மைதானா? ஆண்டவர் இருக்கிறாரா? ஆண்டவர் இருந்தா இப்படிலாம் நடக்குமா? ஏன் ஆண்டவர் அமைதியா இருக்கிற ஒரு முறுமுறுப்பு. யோசித்து பாருங்க, கர்த்தருக்கு பிரியமில்லாத ஒரு மிக முக்கியமான விஷயம் முறுமுறுப்பு பைபிள்ல இருக்கு. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு 10 வாதை எகிப்துக்கு வருது, அவங்களுக்கு வரல. பலத்த கையினாலும் ஓங்கிய புயத்தினாலும் விடுதலையாக்குகிறார். விடுதலையாக்கி கொண்டு அந்த செங்கடலை நிறுத்துறாரு. செங்கடல் பிளக்குது. எவ்வளவு பெரிய விஷயம் பாருங்க, செங்கடல் பிளக்குது. அதே செங்கடல்ல பார்வோன் சாவுறாரு, அதையும் பாக்குறாங்க, அவங்களே தான் பாட்டு பாடுறாங்க, மிரியான் தலைமையில பாட்டெல்லாம் நடக்குது. அப்படி அற்புத அடையாளங்களை 10 அற்புதம், செங்கடல் பிளக்குது, எல்லாத்தையும் பாக்குறாங்க. ஆனால் வசனம் சொல்லுது 16ஆம் அதிகாரத்துல யாத்திராகமத்துல அவர்கள் முறுமுறுத்தார்கள். 1 கொரிந்தியர் 10 சொல்லுது, அவரிடத்துல கர்த்தர் பிரியமா இருக்கவில்லை. எவ்வளவு காரியத்தை செய்யற, ஒரு சூழ்நிலை வரும்போது, ஒரு சின்ன பிரச்சனை வரும்போது உடனே முறுமுறுப்பு, உடனே கர்த்தரை பார்த்து ஒரு வார்த்தை. சில நேரத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னா முறுமுறுப்பு எப்படி இருக்கும் தெரியுமா? என்னத்தை போங்க, சர்ச்சுக்கு போய் ஒரு பிரயோஜனம் இல்லை. உன்னை சர்ச்சுக்கு ஆண்டவர் கூட்டு வந்தது நரகத்துல இருந்து விடுதலையாக்கி கூட்டிட்டு வந்திருக்கிறார். எத்தனையோ பேருக்கு கிடைக்காத வெளிப்பாடு உங்களுக்கு கிடைச்சிருக்குது, இயேசுவே மெய்யான தேவன். யோசிச்சு பாருங்க, எத்தனை விஞ்ஞானிகளுக்கு இது கிடைக்கல, எத்தனை படிச்ச பிலாசபர்ஸ்க்கு கிடைக்கல, பெரிய பெரியதான பணக்காரனுக்கு கிடைக்கல, எவ்வளவு பெரிய டேலண்ட் உள்ளவனுக்கு கிடைக்கல. ஆனால் ஒண்ணுமில்லாத உங்களுக்கும் எனக்கு கர்த்தர் தம்மை வெளிப்படுத்தினார். வெளிப்படுத்தி அவர்தான் தேவனுடைய குமாரன். அவர் சொல்றாரு, நீர் உலகத்தில் வருகிறாங்க தேவனுடைய குமாரன். வேதம் சொல்லுது, பரலோகம் உனக்கு இது வெளிப்படுத்தினது. பிதா ஒருத்தனுக்கு வெளிப்படுத்தாமல் அது வெளிப்பாடு வராது. அப்போ அந்த பிதா வெளிப்படுத்துற லிஸ்ட்ல நீங்களும் நானும் இருக்கிறோம். அப்போ பரலோகத்தினுடையதான தெரிந்து கொள்ளப்படுதல் இருக்கிறோம். அதனாலதான் இயேசுவை தேவன்னே தெரிஞ்சுக்கிட்டோம், நம்மளை அழைச்சு கொண்டு வந்தாரு, இத்தனை வருஷம் நடத்தி இருக்கிறாரு. நடுவில் ஏற்படக்கூடிய சின்ன சின்ன பிரச்சனை, வரக்கூடியதான ப்ராப்ளம், ஒரு சூழ்நிலை, கடிந்து போகிறது கடினமான சூழ்நிலை தான் கடந்து போறது. ஆனா என்ன சொல்றோம், உடனே ஒரு முறுமுறுப்பு வந்துடுது வாழ்க்கையில. என்ன நடக்குதுன்னே தெரியல, ஏன் தான் இப்படி எல்லாம் நடக்குதோ தெரியல, ஆண்டவர் இருக்கிறாரா இல்லையானே தெரியல.
என்னென்ன கேள்வி, என்னென்ன முறுமுறுப்பு. ஆண்டவர் சொல்றாரு, என் நிமித்தம் இடரல் அடையாது இருக்கிறவன். உன்னை இதுவரைக்கும் ஜீவனோட பார்த்த ஆண்டவர் ஒரு சூழ்நிலை கூட நடத்துவார். அதான் இப்பவுமே வேதம் சொல்லுது, இடுக்கனான வாசல் வழிதான் பிரவேசிக்கணும். உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, அப்படிதான் பைபிள் சொல்லுது. சில சூழ்நிலைகள் வாழ்க்கையில வரும். எல்லாமே அப்படியே ஒன்றும் பர்ஃபெக்டாலாம் இருக்காது. எல்லாம் நடக்கத்தான் செய்யும். எல்லா சூழ்நிலையும் கிராஸ் பண்ண வேண்டிதான் வரும். ஆனால் ஒன்று மட்டும் சொல்லணும், வருகிறவர் நீர்தானாங்கிற சந்தேகம் வரவே கூடாது. எனக்கு கர்த்தர் நீர்தான்னு சொல்லியிருக்கிறாரு. என்னை நீர் விடுதலை ஆக்கினாலும் சரி, விடுதலை ஆக்காவிட்டாலும் சரி, நீர் தேவன் என்பதில் எனக்கு எந்த விதமான சந்தேகமும் இல்லை. அழகா சொல்லுவாங்க சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ, அழகா சொல்லுவாங்க, அவர் எங்களை விடுதலை விடுவித்தாலும் சரி, விடுவியாமல் போனாலும் சரி, நீ சொன்ன பொற்சிலையை நாங்கள் வணங்குறதில்லை. இதுதான் முதலாவது இஸ்ரவேல் ஜனங்கிட்ட இருந்த இடரல். இது அவங்க ஒவ்வொரு சூழ்நிலையிலும் இடர ஆரம்பிச்சுட்டாங்க. நல்லா வருவாங்க, திடீர்னு சாப்பாடு இருக்காது. மன்னா இருக்காதுன்னு கிடையாது, அதுக்கு கூட காரணம் இருக்குது. பாருங்க, அவங்க 1ஆம் மாசம் 14ஆம் தேதி புறப்படுவாங்க. 2ஆம் மாசம் 15ஆம் தேதி தான் அவங்களுக்கு சாப்பாடு இருக்காது. ஏன்? அது வரைக்கும் என்ன பண்ணிக்கிட்டு இருந்தாங்கன்னா, அவங்க கிட்ட சாப்பாடு இருந்துச்சு. எகிப்துல இருந்து கொண்டு வந்த மாவு அவங்க கிட்ட இருந்துச்சு. அதை வச்சுக்கிட்டு ஓட்டிக்கிட்டு இருந்தான். இவன் நினைச்சா 3 நாள் 4 நாள்ல என்ன செஞ்சிடலாம், கானான் தேசத்துக்கு போயிடலாம், இதை வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிடலாம் அப்படின்னு இவரு சுத்தி விட்டாரு. அப்படியே சுத்தி போயிட்டு வாங்க அப்படின்னு. 1 மாசம் ஆச்சு. முடிஞ்ச பிறகு பார்த்தா மாவும் இல்லை, எண்ணெயும் இல்லை, எதுவும் இல்லை. இப்போ முறுமுறுப்பு வருது. இப்போ அவன் என்ன செஞ்சிருக்கணும், முறுமுறுக்க வேண்டாம். மோசே கிட்ட போய், மோசே பிள்ளைங்கெல்லாம் சாப்பாடு இல்லாம இருக்கு, கர்த்தர்கிட்ட இருந்து சாப்பாடு வாங்கி கொடுங்கன்னா கொடுக்க போறாரு. அவ்வளவு அற்புதம் செஞ்ச ஆண்டவர் ஒரு சாப்பாடு கொடுக்க மாட்டாரா? இப்போ ஒரு முறுமுறுப்பு, எங்களை கொன்று போடவா வந்தீர். இப்போ சாப்பாடு கிடைச்சிருச்சு, அடுத்து தண்ணி. சரி, தண்ணி கிடைச்சிருச்சு, அடுத்து நான் வெஜிடேரியன். அடுத்தடுத்து கேட்டுக்கிட்டே இருக்கான் பாருங்க. நம்மளும் அப்படித்தான் பல சூழ்நிலைகள்ல அடுத்து 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 ஒண்ணு கிடைச்சா நம்ம திருப்தி ஆகிறதே கிடையாது. குழந்தை இல்லை ஆண்டவர் குழந்தை கொடுத்துருவார். அப்புறம் வந்து பாஸ்டர் கிட்ட சொல்றது, குழந்தை நடக்கவே மாட்டேங்குது பாஸ்டர், நல்ல வேகமா நடக்க சொல்லி. அப்புறம் பாஸ்டர் ஜோம் பண்ணுவார், குழந்தை நல்ல வேகமா நடக்கும். அப்புறம் வந்து சொல்றது, அடங்கவே மாட்டான் பாஸ்டர், ஓடிக்கிட்டே இருக்கா. இவங்க தான் நடக்கலைன்னாங்க, அப்புறம் இவன் தான் ஓடிக்கிட்டே இருக்காங்கிறாங்க. அப்புறம் ஓடிக்கிட்டே இருப்பா. அப்புறம் சொல்லுவாங்க, எங்க பிள்ளைங்க எல்லாம் வாடகை வீட்டுல இருக்கு, ஒரு சொந்த வீடு இருந்தா நல்லா இருக்கும். அப்புறம் சொந்த வீடு கிடைச்சிரும். அதுக்கப்புறம் குழந்தை வளர்ந்துரும், அதுக்கு ஒரு கல்யாணம் கணிச்ச பார்த்தா நல்லா இருக்கும். இப்ப கல்யாணம் ஆயிரும், அடுத்து அதுக்கு ஒரு குழந்தை பிறந்தா நல்லா இருக்கும். அப்புறம் குழந்தை பிறந்துரும், நடக்கவே மாட்டேங்குது. திருப்பி 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 முறுமுறுத்தல் இருந்துட்டே இருக்கும். அடுத்து 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 ஜப குறிப்புக்கு முடிவே கிடையாது. ஆண்டவர் பார்க்கிறார். சில சூழ்நிலைகள்ல கர்த்தரை நம்மளை நடத்துறதுக்கு காரணம் அதுதான். அந்த சூழ்நிலைகள் நீ முறுமுறுக்கிறீங்களா, இல்ல அந்த சூழ்நிலைகள்ல என்ன நடந்தாலும் சரி கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார், அவர் என்னை விடுதலையாக்க வல்லமை உள்ளவராய் இருக்கிறார், நான் இடரல் அடைய மாட்டேன், மறுதளிக்க மாட்டேன், முறுமுறுக்க மாட்டேன். அப்படி ஒரு சூழ்நிலை வரணும். அப்படி ஒரு ஆவிக்குரிய வளர்ச்சி வரணும். இஸ்ரவேல் ஜனங்கள் ஏன் இயேசுவை இழந்துட்டாங்க தெரியுமா? அவங்க அவரை ராஜாவாக பார்க்காம தீர்க்கதரிசி, தச்சனின் மகன், மரியாளின் மைந்தன் இப்படியே பார்த்துக்கிட்டு இருக்கான். அவன் பார்க்க வேண்டிய பார்வை என்ன? என்னை விடுதலையாக்குகிற ராஜா வந்திருக்கிறார், என்னை விடுதலையாக்குற ராஜா வந்திருக்கிறான்னு அவன் பார்த்துட்டானா அவனுக்கு விடுதலை தானாய் வரும். அல்லேலூயா. 2வது நீங்க வாசிச்ச வசனம் வாசிங்க. உன்னத பாட்டின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 6வது வசனம் வாசிங்க. உன்னத பாட்டு 3:6 வாசிங்க. வெள்ளை போலத்தினாலும் சாம்பிராணியினாலும் வர்த்தகருடைய சகலவித கந்தப்பொடியினாலும் உண்டாகிய வாசனை வீசி தூபஸ்தம்பங்களை போல் வனாந்திரத்திலிருந்து வருகிற இவர் யார்? தூபஸ்தம்பம்னா என்ன? தூபஸ்தம்பம் போல் வனாந்திரத்தில் வருகிற இவர் யார்? தூபஸ்தம்பம்னா என்ன? தூபஸ்தம்பம், அதுக்கு பேர் ஸ்தம்பம்னா தூண். தூபம்னா அதுல இருந்து வரக்கூடிய புகை, சாம்பிராணியில இருந்து வரக்கூடிய புகை. வெள்ளை போலத்தினாலும் அந்த கந்தர்வத்தினாலும் அந்த சாம்பிராணியினாலும் வரக்கூடிய புகை பில்லர் மாதிரி நிக்குதாம், தூண் மாதிரி நிக்குது. சும்மா அப்படி தூண் மாதிரி ஒருத்தர் வராரு. இவர் யார்? இது யாருக்கு வராரு? அதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். முதல்ல அவர் கழுதையின் மேலும் கழுதையின் குட்டியின் மேலும் ஏறி வரும்போது இவர் யாருன்னு கேட்டாங்கல்ல, அது யாருக்கு வந்தாரு? இஸ்ரவேல் ஜனங்களுக்கு வந்தாரு ராஜாவாக. இப்ப இவர் யாருக்காக வராரு? தூபஸ்தம்பத்தை போல வெள்ளை போலத்தினாலும் அந்த சாம்பிராணியினாலும் அந்த கந்தர்வ வாசனையான கந்தர்வங்கள் அதனாலும் வரக்கூடிய அப்படி தூண் மாதிரி நிக்கிறாராம், ஸ்டெடியா நிக்கிறாரு. பார்த்தா புகை அந்த வாசனையோட இருக்கு. இது யாருக்கான வெளிப்பாடு அப்படின்னு கேட்டீங்கன்னு சொன்னா, அங்கே மணவாட்டிக்கான வெளிப்பாடு. அதுக்கு முன்னாடி கேட்கறாங்க 3ஆம் அதிகாரத்துல 2ஆம் அதிகாரத்துல உன் நேசர் வருகிறார். இது சபைக்கான வெளிப்பாடு. கழுதையின் மேலும் கழுதையின் குட்டி மேல ஏறி வர்றது இஸ்ரவேலுக்குரிய வெளிப்பாடு. அவங்களுக்கான ராஜா வர்றாரு, தண்ணீர் இல்லாத குழியில அடைக்கப்பட்டவர்களை விடுதலையாக்க வர்றாரு, அது அவர்களுக்கானது. ஆனா நாம வருஷா வருஷம்
கழுதையின் மேலும் கழுதையின் குட்டியின் மேலும் அவர் வந்ததை பவனின்னு சொல்லி அந்த இஸ்ரவேலர்களுக்கு வந்ததை நாம கொண்டாடிட்டு இருக்கிறோம். ஆனா இப்ப பிரச்சனை என்ன? அவன் எப்படி அப்படி வந்த இயேசுவ ராஜாவா பார்க்க வேண்டியதை பார்க்காம விட்டுட்டானோ, இப்ப நாம மணவாளனை வர வேண்டிய வருகிறார், அவரை பார்க்காம விட்டுடுறோம். இப்ப மணவாளன் எப்படி வராரு? தூப ஸ்தம்பத்தை போல. ரெண்டு வகையான காரியம் அங்க இருக்கு. ஒன்று வெள்ளை போலம், இன்னொன்று சாம்பிராணி. இந்த ரெண்டும் எதை குறிக்கிறது? தூப ஸ்தம்பம், சாம்பிராணி, தூப வர்க்கம் அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த ரெண்டும் எதுக்கான அடையாளம்னு கேட்டா, வெள்ளை போலம் என்பது அபிஷேகம், ஆரோனின் சிரசின் மேல் ஊற்றப்பட்டதான தைலம் அப்படின்னு சொல்றாங்கல்ல. ஆரோனுக்கு எப்படி தைலம் செய்வாங்கன்னு கேட்டீங்கன்னா, யாத்திராகமத்துல இருக்கு 250 சேக்கல் அந்த வெள்ளை போலத்தினாலும் அப்படின்னு இருக்கும். வெள்ளை போலங்கிறது தலைமையில ஊத்தப்படுற அபிஷேக தைலத்தினுடையதான வாசனை. சங்கீதம் சொல்லும், ராஜாவுக்கு வெள்ளை போல வாசம் அவர் மேல இருக்கும் அப்படின்னு இருக்கு. இந்த வெள்ளை போலங்கிறது இயேசுக்கான அவர் மேல இருக்கிற அபிஷேகத்துக்கான அடையாளம். வெள்ளை போலம்னா என்ன உங்களுக்கு ஈஸியா புரியறதுக்கு சொல்றேன். இப்ப நீங்க பாடிக்கெல்லாம் சென்ட் அடிக்கிறீங்கல்ல, பர்ஃபியூம், பாடி ஸ்ப்ரே எல்லாம் அடிக்கிறீங்கல்ல, அதுல மிக முக்கியமான ஒரு இன்கிரீடியன்ஸ் சொல்லுவாங்க, மிக முக்கியமான ஒரு பொருள் யூஸ் பண்ணுவாங்க, மூலப்பொருள். அப்படின்னா என்ன கேட்டீங்கன்னா மிர்ரு அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கிலீஷ்ல பாத்தீங்கன்னா அந்த வசனத்துக்கு மிர்ருன்னு தான் இருக்கு, மிர்ன்னு சொல்லுவாங்க. மிர்னா என்னன்னா வாசனையாதே திராவியம். அப்படி நல்ல ஸ்மெல் பாடி ஸ்ப்ரே எல்லாத்துக்கும் நீங்க யூஸ் பண்றீங்க. என்னைக்காவது அந்த சென்ட்டை பாடி ஸ்ப்ரேவை உங்க வாயில் அடிச்சிருக்கீங்களா? அது டேஸ்ட் என்னன்னு தெரியுமா? உங்க சென்ட் டேஸ்ட். அப்ப கவனிச்சுக்கொள்ளுங்க, அந்த சென்ட், அந்த பெர்ஃப்யூமோடைய வாசனை நல்ல வாசனை, ஆனா அதோடைய சுவை என்னது? கசப்பு. இப்ப இயேசு கிறிஸ்து பாருங்க, சிலுவையில தொங்கும் போது காடியை கலந்து எதோட கலந்து கொடுத்தாங்களா? வெள்ளை போலத்தோடு கூட கலந்து கொடுத்தாங்களாம். கசப்பான காடியோட இன்னும் வெள்ளை போலத்தையும் கலந்து கொடுக்கிறான். அது எதை குறிக்கிறது? அவர் அனுபவிக்க போற பாடு, சாட்சியின் வாசனை, கஷ்டம், உபத்திரவம், அவர் சிலுவை சுமக்கணும் எல்லாம் இருக்கு. அதுக்கு நடுவுல அது வாசனை வீசும். வசனம் சொல்லும், அந்த வசனத்தை வாசிங்க பார்ப்போம். எபிரேயர் 1ஆம் அதிகாரம் 9வது வசனம் வாசிங்க. எபிரேயர் 1:9 வாசிங்க. நீர் நீதியை விரும்பி அக்கிரமத்தை வெறுக்கிறீர், ஆதலால் தேவனே உம்முடைய தேவன் உமது தோழரை பார்க்கிலும் உம்மை ஆனந்த தைலத்தினால் அபிஷேகம் பண்ணினார் அபிஷேகம் பண்ணினார் என்று. அப்ப பிதாவாகிய தேவன் என்ன பண்றாரா? இயேசு ஆனந்த தைலத்தினால அபிஷேகம் பண்றாராம். இந்த ஆனந்த தைலனா அபிஷேகம் அப்படின்னா என்னங்க அர்த்தம்? இன்னொரு வசனத்தை சேர்த்து வாசித்துருங்க, அப்ப சேர்த்து சொன்னா உங்களுக்கு புரியும். எபிரேயர் நிருபம் 12:2 வாசிங்க. அவர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து தேவனுடைய சிங்காசனத்தின் வலது பாரிசத்தில் வீற்றிருக்கிறார். அவர் என்ன பண்ணாராம்? தனக்கு முன்பாக வைக்கப்பட்ட சந்தோஷம், அதுக்கு பேர் தான் ஆனந்த தைலம். இந்த தைலத்தை ஊத்துறாங்க, அது கசப்பு, அது உபத்திரவம், பாடு, ஆனா அது எனக்கு ஆனந்த தைலமா இருக்கு, நான் அதை சந்தோஷமா ஏத்துக்கிறேன். வசனம் சொல்லுது, தனக்கு முன்பாக வைக்கப்பட்ட சந்தோஷத்தின் நிமித்தம் அவர் அவமானத்தை ஏற்றுக்கொண்டார், பாடுகளை ஏற்றுக்கொண்டார், சிலுவை எடுத்தார். எது அவருக்கு முன்னாடி வச்ச சந்தோஷம்? எது ஆனந்தம் அவருக்கு? இந்த பாடையும் இந்த உபத்திரவத்தையும் நான் சகிச்சேன்னா என்னுடைய ஜனங்கள் மீட்கப்படுவார்கள். நான் ஒரு கூட்டத்தை எனக்கென்று ஆதாயம் பண்ணுவேன். புறஜாதியார் சபையாக மனவாட்டியாக மாறுவார்கள். அதுக்கு தான் அவர் வனாந்தரத்துல எப்படி வராராம்? வெள்ளை போலத்தினாலும் தூப வர்க்கத்தினாலும். தூப வர்க்கம்னா என்ன? வெளிப்படுத்தின விசேஷம் 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் வாசிங்க. அந்த புஸ்தகத்தை அவர் வாங்கின போது அந்த 4 ஜீவன்களும் 24 மூப்பர்களும் தங்கள் சுரமண்டலங்களையும் பரிசுத்தவான்களுடைய ஜெபங்களாகிய தூப வர்க்கத்தால் நிறைந்த. தூப வர்க்கம் என்ன அர்த்தம்? ஜெபங்கள். இப்போ ஒரு பக்கம் உபத்திரவம், ஒரு பக்கம் ஜெபத்துக்கு முடிவு, அதாவது பதில் கொடுக்கிறவர். ஜெபத்தை கேட்கிறவரே மாம்சமான யாவரும் உம்மிடத்துல வருவார்கள். எல்லா ஜெபங்களுக்கும் பதில் கொடுக்கிறவர் வராரு. அது வரைக்கும் 4000 வருஷமா பண்ற ஜெபம், இனி பண்ண போற ஜெபம் எல்லாத்துக்கும் முடிவு வருது. நீங்க யோசிச்சு பாருங்க, ஜெபத்தை மட்டும் எடுத்துக்கிட்டீங்கனாலே பலிபீடத்துக்கிட்ட ஒரு குரூப் கேக்குது, எது வரைக்கும் எங்களுக்கு உபத்திரவத்து, எது வரைக்கும் எங்கள் ரத்தத்துக்கு பழி வாங்காமல் இருப்பீர், அதுக்கு ஒரு பதில் இருக்கு. இப்ப நாம இவ்வளவு உபத்திரவத்துக்கு நடுவுல கத்தரை தேடிட்டு இருக்கோம், அதுக்கு ஒரு பதில் இருக்கு. எல்லாத்துக்கும் பதில் கொடுக்கிற ஒருத்தர் வரார். ஆனா எப்படி வராரு? வெள்ளை போலம் போல வராரு. உபத்திரவத்துக்கு நடுவுல அவ்வளோ உபத்திரவத்தை ஏற்றுக்கொண்டு, சிலுவை ஏற்றுக்கொண்டு, அவமானத்தை ஏற்றுக்கொண்டு, இவ்வளவுக்கு நடுவுல அவர் எப்படி வராராம்? வனாந்தரத்துல இருந்து வரார். வனாந்தரம் என்பது கடினமான பாதை. அதுக்கு நடுவுல தான் இயேசு வரார். எதை பார்க்க வரார்? மனவாட்டியை பார்க்க வரார். உங்களை எண்ணி பார்க்க வந்தாரு. யூதர்களை பார்ப்பதற்கு கழுதையின் மேலும் கழுதையின் குட்டியின் மேலும் ராஜாவாக வந்தவர்
உங்களை என்னையும் பார்ப்பதற்கு வனாந்தரத்துல உபத்திரவத்தோடு கூட பாடுகள் மத்தியிலே நம்மை சந்திக்கும்படி வந்தார். அவர் வரும்போதே அப்படிதான் வந்தார். இயேசு பிறக்கும் போதே சொல்றாங்க, உலகத்தின் பாவத்தை சுமக்கிற ரட்சகர் பிறந்திருக்கிறார். அவரை தூக்கி கையில வச்சுக்கிட்டு சிமியோன் சொல்றாரு, புறஜாதியக்கு ஒளியாகவும். அப்ப அவர் இயேசு வரும்போதே நம்மை மீட்கிறதுக்கான வந்தாரு. ஆனா வழி வனாந்தரம், வழி வெள்ளை போலம், கஷ்டம், உபத்திரவம், அவமானம், நிந்தை, சிலுவை எல்லாத்தோடு கூட இயேசு வந்தார். அப்ப மணவாட்டி அவரை எப்படி பார்க்கணும்? இப்ப மணவாட்டி எப்படி பார்க்கணும்? அவரை பார்க்கும் போதே தெரியணும் நமக்கு, இவர் மணவாளனாக பார்க்கணும். இப்ப பாருங்க, ரெபேக்காள் ஈசாக்க பார்க்க வராங்க. ஆதியாகமத்தின் புஸ்தகம் 24ஆம் அதிகாரத்துல 65வது வசனம் வாசிங்க. ஊழியக்காரனை நோக்கி, அங்கே வெளியிலே நமக்கு எதிராக நடந்து வருகிற அந்த மனிதன் யார் என்று கேட்டாள். வெளியிலே நமக்கு எதிராக நடந்து வருகிற அந்த மனிதன் யார் என்று கேட்டாள். அவர் எங்க இருந்து வராரு பாருங்களேன். அதுக்கு முந்தின வசனம் வாசிங்க. ஈசாக்கு சாயங்கால வேளையிலே தியானம் பண்ண வெளியிலே போயிருந்து. வெளியில என்ன தெரியுமா? தியானம் பண்ணபடி வெளியில் போயிருந்து. வெளியில என்ன தெரியுமா? ஒரு ஊரை நீங்க 3ஆ பிரிப்பீங்க நியாயமா. ஃபர்ஸ்ட் ஊர், சிட்டி, உள்ளுக்குள்ள இருக்கிறோம் நாம. அப்புறம் வயல், வெளியே வயலுக்கு போறோம். அதை தாண்டி இருக்கு பாத்தீங்களா, அது பேர் தான் வெளி. அதனாலதான் வயல் வெளின்னு நம்ம சொல்லுவோம். நார்மலா சொல்லும் போது எப்படி சொல்றோம்? வயல்வெளி. வயல்வெளினா என்ன அர்த்தம்னா, இப்போ ஊர் இருக்கு, நம்ம ஊருக்குள்ள இருக்கிறோம். விவசாயம் பண்றவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அதை தாண்டி வேலைக்கு வெளியே போவாங்க, அதுக்கு பேரு வயல். அதையும் தாண்டி ஒண்ணு இருக்குல்ல, வயலெல்லாம் தாண்டி முள்காடு ஒண்ணும் இல்லாம ஒண்ணு இருக்குல்ல, அதுக்கு பேர் தான் என்னது? வெளி. அப்ப ஈசாக்கு எங்க போயிருக்கிறாரு? எல்லாத்தையும் தாண்டி வெளியே போயிட்டார். ஊரை விட்டுட்டு, வயலை விட்டுட்டு, அதையும் தாண்டி வெளியே போயிட்டார். அவர் தியானம் பண்ணும்படி வெளியில் போயிருந்து. வாசிங்க. தன் கண்களை ஏறெடுத்து பார்த்தபோது. அப்போ இவர் எங்க இருக்கிறாரு? ஊரெல்லாம் விட்டுட்டு ஒரு வனாந்தரத்துல இருக்கிறார், வெளியே இருக்கிறார். ஊரை விட்டுட்டு, வயலை விட்டுட்டு வெளியே இருக்கிறார், வனாந்தரத்துல. அந்த வனாந்தரத்துல இருந்து வருகிற அவரை பார்த்து 65வது வசனம். ஊழியக்காரனை நோக்கி, ஈசாக்கை பார்த்து ஊழியக்காரனை நோக்கி, அங்கே வெளியிலே நமக்கு எதிராக நடந்து வருகிற அந்த மனிதன் யார்? அதுதான் இங்க உன்னத பாட்டுல கேட்கப்படுது. வனாந்தரத்திலே வருகிற இவர் யார்? ரெபேக்காள் பார்த்து கேட்டாங்கல்ல ஈசாக்க, அந்த வெளியிலே வருகிற அந்த மனிதன் யார்? இதே கேள்விதான் உன்னத பாட்டு 3:6 கேட்கப்படுகிறது. வனாந்தரத்திலே வருகிற அவர் யார்? இப்ப இவர் எங்க? லகாய் ரோயி துறவு வழியா வராரு. இவர் வெள்ளை போலமும் கந்தர்வும் அந்த தூப வர்க்கத்தோடு கூட வருகிறார். அப்ப இந்த மணவாட்டிக்கு வர்றவர் யாருன்னு தெரியணும், அப்படி தெரியலையா, அந்த ஊழியக்காரனை கேட்கணும், அந்த மனிதன் யார், வருகிறவர் யார்? இன்னைக்கு நீங்கள் நான் இயேசு எப்படி பார்த்துட்டு இருக்கிறோம்? மணவாளனா பார்க்கல. சபை தன்னை தேடி வருகிற அவரை வெள்ளை போலத்தோட வராரு, அவர் கந்தர்வத்தினால வராரு, தூப வர்க்கத்தினால வராரு, அந்த எண்ணம் நமக்கு இல்ல. இப்ப நாம எப்படி பார்த்துக்கிட்டு இருக்கிறோம்? இயேசுவ ராஜாவா பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். எப்படி பார்க்கிறோம்? யூதர்கள் ராஜாவா பார்த்தான், பார்க்க வேண்டியவன் ராஜாவா பார்க்கல. தீர்க்கதரிசியா பார்த்தான், தச்சனின் மகனா பார்த்தான். ஆனா இப்ப நாம அவரை ராஜாவா பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். ஒரு சர்வ வல்லமை உள்ள தேவன், மாற்றுக்கிறதே கிடையாது. ஆனா உங்களுக்கு எனக்கு அவர் யாரு? ஒரு ஜனாதிபதி இருக்கிறாரு, இல்ல இவங்க இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்றேன். ஒரு நாட்டுக்கு ட்ரம்ப் இருக்கிறாரு, அல்லது புதின் இருக்கிறாரு வச்சுக்கோங்களேன். அவர் அந்த நாட்டுக்கு ராஜா அவருக்கு. ஆனா அவர் மனைவிக்கு அவர் யாரு? அவர் கணவர். அந்த ஊரே அவர் என்னன்னு சொல்லும்? ஜனாதிபதி, பிரதமர் அப்படி சொல்லுவாங்க. ஆனா அவர் மனைவி என்ன சொல்லுவாங்க? என் கணவர். அதே தான் சொல்றேன், அவர் சர்வ வல்லமை உள்ள ராஜா, மாற்றுக்கிறதே கிடையாது. ஆனால் உங்களுக்கும் எனக்கும் அவர் மணவாளனாக இருக்கிறார். இந்த தொடர்பு தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த வியூ கிடைக்கணும் நமக்கு. இப்போ யோசிச்சு பாருங்க, அந்த மணவாளனை சந்திக்க நம்ம போறோமே. இப்போ ரெபேக்காள் முக்காடிட்டு கொண்டு இவர் வருகிறவர் யார்? உடனே ஒட்டகத்தை விட்டு இறங்குறாங்க, போய் அவரை பணிந்து கொள்றாங்க. அவர் கூடாரத்துக்கு கூட்டிட்டு போயிட்டார். அப்ப அந்த கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அவருக்கு ஏத்த மாதிரி போனாதான் கூடாரத்துக்குள்ள போக முடியும். இப்ப வருகிறவர் யாரு நமக்கு தெரியாட்டி, நமக்கு அவர் மணவாளன்னு தெரியாட்டி, மணவாளனை சந்திக்க மணவாட்டியா தானே போனோம். இப்போ மாப்பிள்ளை ரெடியா இருக்கிறாரு. எப்பவுமே கல்யாணத்துல யார் தான் முதல்ல ரெடியா இருப்பா? மாப்பிள்ளை தான் ரெடியா இருப்பார். அவர் எப்பவுமே ரெடி. மணவாளன் எப்பவுமே எப்படிதான் இருக்கிறாரு? ரெடியா தான் இருக்கிறாரு. மணவாட்டி தான் என்ன ஆகும்? லேட்டா ரெடி ஆகும். கடைசியா அதான். இப்பவும் அதான். மணவாளன் பிதாவின் வலது பரிசுத்தல 2000 வருஷமா உட்காந்துருக்காரு. அவர் ரெடி. இது இன்னும் மணவாட்டி ரெடி ஆகல. இன்னும் பரிசுத்த அலங்காரம் முடியல. சபை இன்னும் ரெடி ஆகல. அப்ப இந்த மணவாளனை பார்க்கும்போது மணவாட்டி எப்படி போனோம்? மணவாட்டிக்குரிய வஸ்திரத்தோட போனோம். எஸ்தர் ராஜாவை பார்க்கும்போது எப்படி போனாங்களா? ராஜ வஸ்திரம் தரித்து கொண்டு. அந்த அதிகாரம் வாசிங்களேன், ரொம்ப அழகா கரெக்டா இருக்கும்.
எஸ்தரின் புஸ்தகம் 5:1. 3ஆம் நாளிலே 3ஆம் நாளிலே எஸ்தர் ராஜவஸ்திர தரித்து கொண்டு ராஜவஸ்திரம் தரித்து கொண்டு ராஜ அரண்மனையில் உட்புறத்தில் ராஜா கொலுவிருக்கும் ஸ்தானத்துக்கு எதிராக வந்து நின்றால் ராஜா அரண்மனை வாசலுக்கு எதிராக கொலு மண்டபத்தில் ராஜாசனத்திலே வீற்றிருந்தான். நல்லா கவனிங்க. எஸ்தர் அதுக்கு முன்னாடியே நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா 2ஆம் அதிகாரத்துல 17வது வசனத்துல, ஆகையால் அவன் ராஜகிரீடத்தை அவள் சிரசின் மேல் வைத்து அவளை வஸ்தியின் ஸ்தானத்திலே பட்டஸ்து ஸ்திரீ ஆக்கினான். எஸ்தர் நிமித்த பெரிய விருந்து செய்து பயங்கர அன்பாயிட்டார் ராஜா எஸ்தர் மேல. அதனால எஸ்தர் ராஜாவை பார்க்கும் போது இஷ்டத்துக்கு போலாமா? எப்படி வேணாலும் போலாமான்னா போக முடியாது. ராஜா பிரியமா இருக்கிறாரு, ராஜா நேசிக்கிறாரு, என்ன சிங்காசனத்துல உட்கார வச்சுக்கிறாரு கூட, எல்லாம் உண்மை. என் தலையில கிரீட வச்சுட்டாரு, அத்தனையும் உண்மை. ஆனால் வசனம் சொல்லுது, ராஜாவை பார்க்கும்போது எஸ்தர் எப்படி போனாங்களாம்? ராஜவஸ்திரம் தரித்து. அதே மாதிரிதான் சொல்றேன், மணவாட்டி மணவாளனை பார்க்கும்போது எப்படி போகணும்? மணவாட்டிக்குரிய வஸ்திரம், திருமண வஸ்திரம், கல்யாண வஸ்திரம் தரித்தவளாய் போகணும். அதுக்கு முதல்ல நமக்கு அவரை மணவாளங்கிற எண்ணம் வரணும். அதுதான் இங்க ரொம்ப இம்பார்ட்டன்ட். நாம அவரை வேற விதமா பார்த்துக்கிட்டு இருக்கோம். ராஜா மாதிரி பார்க்கிறோம், தேவனா பார்க்கிறோம், எல்லாம் உண்மை. ஆனால் நமக்கு அவர் வனாந்தரத்திலிருந்து வருகிற மணவாளன், மணவாளி அழைத்து கொண்டு போக போற மணவாளன். அப்ப அவர் மேல என்ன இருக்குது? வெள்ளை போல வாசம் இருக்கு. அவர் மேல என்ன இருக்குது? அந்த கந்தர்வ பொடி வாசனை இருக்கு, தூப வர்க்கம் இருக்கு. இங்க பாருங்க, எஸ்தருக்கும் அதே காரியம் இருக்கும், மணவாட்டிக்கும். இங்க இருக்கு பாருங்க, 2ஆம் அதிகாரத்துல 12வது வசனம் சொல்லுது, ஒவ்வொரு பெண்ணும் 6 மாதம் வெள்ளை போல தைலத்தினாலும் 6 மாதம் சுகந்த வர்க்கங்களினாலும் ஸ்திரீகளுக்குடைய மத்த சுத்திகரிப்பினாலும் ஜோடிக்கப்படுற நாட்கள் நிறைவேறி. இங்கேயும் பாருங்க, வெள்ளை போலம், சுகந்த வர்க்கம். ராஜா மேல என்ன வஸ்திரம் இருக்கோ, வாசனை இருக்கோ, அதே தான் என் மேலே இருக்கும். ராஜா எப்படி அலங்காரம் பண்றாரோ அதே மாதிரி நானும் பண்ணுவேன். மணவாளன் எப்படி இருக்கிறாரோ அப்படிதான் மணவாட்டி இருக்கணும். அப்ப அவர் ஸ்தூப ஸ்தம்பத்தை போல வருகிறார் அப்படின்னா, வனாந்தரத்தில் அவர் வராருன்னா, அவர் மேல சாய்ந்து கொண்டு வருகிற நானும் அப்படித்தான் இருக்க வேண்டும். யூதர்கள் அவரை ராஜாவாக பார்க்க வேண்டியவர்கள், பார்க்கவில்லை. ஆனால் நீங்கள் நானும் அதை மிஸ் பண்ணக்கூடாது. நாம் எப்படி பார்க்க வேண்டியிருக்குது? மணவாளனை பார்க்க வேண்டியிருக்கு. இன்னைக்கு பார்க்கிறோமா? சபை மணவாளனா பார்க்குதா? இன்னைக்கு அவருக்கான ஆயத்தம் இருக்குதா? அவர் மேல வெள்ளை போல இருக்கு, நம்ம மேல வெள்ளை போல இருக்குதா? இன்னைக்கு வெள்ளை போலத்தை நம்ம யாருக்கும் பிடிக்காது. நல்ல வாசனை தான், ஆனா கசப்பு எப்படி? அது நல்லா இல்லைல்ல. இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, நான் எப்படி சிலுவை எடுத்துக்கொண்டு போனனோ அதே மாதிரி நீ என்னை பின்பற்றி வா. நான் எப்படி இருக்கிறான வாசல் வழியா பண்ணணும் அதே மாதிரி நீயும் வா. நான் எப்படி மரித்து உயிரோடு கூட எழுந்தனோ அதே மாதிரி நீ என்னோட கூட மரித்து உயிரோடு. அப்படிதான் பைபிள் சொல்லுது. பைபிள் சொல்ற வசனம் அப்படிதான் இருக்கு. ஆனா இன்னைக்கு கடைசி காலத்துல உங்களுக்கு வேற மாதிரி சொல்றாங்க. நீங்க ராஜாவின் பிள்ளைகள், நீங்க ராஜா கிட்ட எப்படி இருக்கணுமோ அப்படி இருக்கணும். அது எங்க இருக்கு பைபிள்னு எனக்கும் தெரியல. இப்ப நாம ராஜாக்கள் அல்ல, ராஜாக்கள் அபிஷேகம், ராஜாக்கள் ஆசிரியம், ஆனா ராஜாக்களும் ஆசாரியருமா. ஆனா இப்போ அவரோடு கூட பாடு சகித்தோமானால் அவரோடு கூட ஆளுகையும் செய்வோம். இது பாடு சகிக்கிற காலம். உலகத்தை தாண்டதே பாடு. பாவத்துக்கு நடுவுல நீங்க பரிசுத்தமா வாழ்றது எவ்வளவு கஷ்டம். இந்த உலகத்துக்குள்ள இருக்கக்கூடியதான பாவத்தின் இருளுக்குள்ள நீங்க மட்டும் வெளிச்சமா இருக்கணும். எவ்வளவு கஷ்டம். இருக்க முடியுதா? இதைத்தான் உலகத்தின் பாடுன்னு பைபிள் சொல்லுது. ஆனால் இன்னைக்கு நாம் அதை விரும்புகிறது இல்லை. நாம் அந்த ராஜ வஸ்திரம் தரிச்சுக்கிட்டு அந்த கழுதையின் மேலும் கழுதையின் குட்டி மேல வந்த மாதிரி நம்மளும் போனோம், ஜாலியா இருக்கணும். ஆண்டவர் சொல்றாரு, இன்னும் கொஞ்ச காலம் நீங்கள் கஷ்டப்பாடு சகிப்பதினால் இன்னல் துன்பம் இன்பமாய் மாறும், இயேசுவை நாம் காணும் போது. அல்லேலூயா. அப்போ மணவாளனை எப்படி பார்க்க வேண்டி இருக்குது? நம்ம மணவாட்டி பார்க்குற மாதிரி பார்க்கணும். சபை மணவாட்டி, வரப்போகிறது மணவாளன். அதனால்தான் ரெபேக்காள் கேட்டாங்க, அந்த மனிதன் யார்? அதுதான் உன்னத பாட்டு கேட்குது, வனாந்தரத்தில் வருகிற அவர் யார்? அதற்கு பதில் நம்மகிட்ட தான் இருக்கு, அவர் என் நேசர், என்னை சந்திக்கும்படி வருகிறார். அல்லேலூயா. இன்னும் ஒன்று இருக்கிறது, வாசிங்க. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம் 30வது வசனம் வாசிங்க. அப்பொழுது மனுஷகுமாரனுடைய அடையாளம் வானத்தில் காணப்படும். மனுஷகுமாரனுடைய அடையாளம் வானத்தில் காணப்படும். அப்பொழுது மனுஷகுமாரன் வல்லமையோடும் மிகுந்த மகிமையோடும் வானத்தின் மேகங்கள் மேல் வருகிறதை பூமியில் உள்ள சகல கோத்திரத்தாரும் கண்டு புலம்புவார்கள். நல்லா கவனிங்க. முதல்ல அவர் கழுதையின் மேலும் கழுதையின் குட்டியின் வறுமையிலும் வந்தது இஸ்ரவேல் ஜனங்கள் பார்ப்பதற்கு. வனாந்திரத்துல தூபஸ்தம்பத்தை போல வருகிறது நாம பார்க்கறதுக்கு, சபை பார்க்கறதுக்கு. இப்போ பூமியில் உள்ள எல்லாரும் பார்க்கறதுக்கு இயேசு வராரு. எப்படி வராரா? மேகங்களின் மேல் வருகிறார். திருப்பி அந்த வசனத்தை இன்னொரு தடவை வாசிங்க பார்ப்போம். அப்பொழுது மனுஷகுமாரனுடைய அடையாளம் வானத்தில் காணப்படும். அப்பொழுது மனுஷகுமாரன் வல்லமையோடும் மிகுந்த மகிமையோடும் வானத்தின் மேகங்கள் மேல் வருகிறதை. இந்த மேகத்தின் மேல் வருகிறதுனா என்ன அர்த்தம்? இயேசு கிறிஸ்து மேகத்தின் மேல் வருகிறதை
பூமியில் உள்ள சகல ஜனங்களும் பார்ப்பார்கள். நல்லா கவனிங்க, பூமியில் உள்ள ஜனங்கள், மேகம், அதில் இயேசு. இது மூணையும் கனெக்ட் பண்ணா எங்க இருக்குது? வாசிங்க, ஆதியாகமத்தின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 13வது வசனம் வாசிங்க. நான் என் வில்லை மேகத்தில் வைத்தேன், அது எனக்கும் பூமிக்கும் உண்டான உடன்படிக்கைக்கு அடையாளமாயிருக்கும். நான் பூமிக்கு மேலாய் மேகத்தை வருவிக்கும் போது அந்த வில் மேகத்தில் தோன்றும். அப்பொழுது எல்லா மாம்ச ஜீவன்களையும் அழிக்க இனி ஜலமானது பிரளயமாய் பெருகாதபடிக்கு எனக்கும் உங்களுக்கும் மாம்சமான ஜீவ ஜந்துகளுக்கும் உண்டான என் உடன்படிக்கையை நினைவு கூறுவேன். இப்ப மேகத்து மேல என்ன இருக்குது? மேகத்தில் கர்த்தர் என்ன வைத்தார்? வில்லை வைத்தார். வில் எதுக்கு அடையாளம்? உடன்படிக்கைக்கு அடையாளம். இப்ப மேகத்துல யார் வர்றது? இயேசு கிறிஸ்து. அவர் எதுக்கான அடையாளம்? உடன்படிக்கைக்கான அடையாளம். இப்ப இயேசு கிறிஸ்து வரும்போது இந்த வில்லை எப்படி மேகத்துல வரும்போது அவர் பார்க்கும்போது பிதா சொல்லுவாராம், நான் இனி பூமி எதுல அழிக்க மாட்டேன், ஜலத்தினால அழிக்க மாட்டேன், அது உடன்படிக்கை பண்ணியிருக்கிறேன் அப்படின்னு. இப்ப இயேசு கிறிஸ்து கடைசியா எதுக்கு வர்றாரு தெரியுமா? உலகத்தை அழிக்கும்படி வரப்போகிறார். மேகத்தின் மேல் வருகிறார். பகிரங்க வருகையை பத்தி பேசுது. இப்ப இயேசு வரும்போது பூமியில் இருக்கிற சகல ஜனங்களுக்கும் அவர்களை பார்ப்பார்கள். அந்த வசனம் சொல்லுது, 30 சொல்லுது, மத்திய 24:30, பூமியில் உள்ள சகல கோத்திரத்தாரும் கண்டு புலம்புவார்கள். ஏன் தெரியுமா? இந்த இயேசுவை தான் இத்தனை நாள் சொன்னாங்களே, இத்தனை நாள் இந்த இயேசுவை பத்தி பேசினாங்களே, கடைசியா இவர் தான் இப்ப நம்மளை காப்பாற்ற போறாரு. கண்டு புலம்புவார்கள். ஏன்? அது அடையாளம், அது உடன்படிக்கைக்கான அடையாளம். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அது நியாயப்பிரமாணம், நமக்கு சுயாதீன பிரமாணம். நியாயப்பிரமாணத்தின் முடிவும் சுயாதீன பிரமாணத்தின் ஆரம்பமும் உடன்படிக்கை பெட்டி இயேசு. அந்த உடன்படிக்கைக்கு அடையாளம் யாரு? இயேசு. அந்த மேகத்துல வில் வைக்கப்பட்ட மாதிரி இங்க மேகத்துல இயேசு வைக்கப்பட்டிருக்கு. இப்ப இவர் வருவாரு, எல்லாரும் அவர் கண்டு புலம்புவாங்க, ஐயோ இயேசு வராரு. ஆனால் என்ன தெரியும் தெரியுமா? அந்த வசனத்தை வாசிக்கும் போது ஏன் அவர் மேகத்துல வச்சாரு? அங்க மேகத்துல வில்ல பார்க்கும் போது பிதா நினைப்பாராம், ஐயோ இந்த உலகத்தை அழிக்க கூடாது நம்ம அப்படின்னு. இப்ப பாருங்க, இவ்வளவு பொறுமையா ஆண்டவர் இருக்கிறாரு. சபை எடுத்துக்கொள்ளப்படுது. 7 வருஷம் உபத்திர காலம். அக்கினிக்கு இரையாய் பூமி வைக்கணும். 2 பேதுரு புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 10வது வசனம் சொல்லுது, கர்த்தருடைய நாள் இரவிலே திருடன் வருகிற விதமாய் வரும். அப்பொழுது வானங்கள் மடமடவென்று அகன்று போகும், பூதங்கள் வெந்து உருகி போகும், பூமியும் அது உள்ள கிரியைகளும் எரிந்து அழிந்து போகும். அந்த நேரத்துக்கு தான் இயேசு வரார். 1000 வருஷ அரசாட்சி தொடங்குறதுக்கு முன்னாடி வரார். ஆனா வரும்போது இயேசு மேகத்துல அப்படி வரார். எதுக்கு தெரியுமா? அதுதான் தேவனுடைய அன்பு. இந்த ஒரு வசனம் இருக்குல்ல, அவர் இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார், தம்முடைய ஒரே பேரான குமாரனை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார் இருக்குல்ல. இது மாறவே மாறாது. பிதா கிட்ட எப்பவுமே மாறாது. ஃபர்ஸ்ட் வரும்போது மாறல. முதல்ல இயேசு வரும்போது அனுப்புறாரு, இந்த இஸ்ரவேல் ஜனங்களை காப்பாத்தலாம், சகல ஜனங்களை காப்பாத்தலாம், அன்பு கூர்ந்து தம்முடைய ஒரே பேரான குமாரனை தந்தருளி. அதுக்கப்புறம் பார்த்தாரு சபகாலம். கடைசியா இயேசுவை வச்சு நம்மளை மீட்டு ரத்தத்தை கொடுத்து மீட்டு எடுத்து எல்லாம் முடிச்சிட்டார். இப்ப கடைசியா 1000 வருஷ அரசாட்சிக்கு முன்னாடி பூமி எரிக்கணும். பூமி எப்படி ஜலப்பிரளயத்துல வந்துச்சோ அதே மாதிரி அக்னி பிரளயம் எல்லாம் வரணும். ஆனா அதுக்கு முன்னாடி மேகத்துல இயேசு வரார். ஏன் தெரியுமா? அந்த இயேசு வரும்போது இயேசுவால அந்த இடத்துல ஒன்னே ஒண்ணுதான் செய்ய முடியும், அந்த உடன்படிக்கையின் அடையாளத்தை காட்ட முடியும். பிதா என்ன செய்வாராம்? இந்த இயேசுவை வச்சு அந்த நியாய தீர்ப்புல கூட கொஞ்சம் இரக்கமா இருப்பாராம். வாசிங்க, யாக்கோபின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 13வது வசனம் வாசி. ஏனென்றால் இரக்கம் செய்யாதவனுக்கு இரக்கமில்லாத நியாய தீர்ப்பு கிடைக்கும். இரக்கம் செய்யாதவனுக்கு இரக்கமில்லாத நியாய தீர்ப்பு கிடைக்கும். நியாய தீர்ப்புக்கு முன்பாக இரக்கம் மேன்மை பாராட்டும். நியாய தீர்ப்புக்கு முன்பாக இரக்கம் மேன்மை பாராட்டும். இப்ப இயேசு பகிரங்கமா வரும்போது நியாய தீர்ப்பு வருது. பூமியானது அக்கினிக்கு இரையாய் வைக்கப்பட்டிருக்கிறது. எல்லாம் தண்ணியில கழுவிட்டு எப்படி நோவாவை திருப்பி கொண்டாந்து பூமியில பலிகி பெருக பண்ணி அவன் கையில கையளிக்கப்பட்டு இவ எல்லாத்துமே உனக்கு அதிகாரம் கொடுக்கிறேன் அப்படின்னு சொன்னாரோ, அதே மாதிரி இயேசு கிறிஸ்துவின் கையில 1000 வருஷ அரசாட்சி கொடுக்க போறாரு. அப்பதான் இயேசு அதுக்குதான் வராரு. அப்போ அவருடைய முகத்தின் பிரசனத்தினால் இதெல்லாம் நடக்கும். இதெல்லாம் எங்க இருக்கு? வெளிப்படுத்தின விசேஷத்துல இருக்கு, நடக்கும். ஆனா அந்த நேரத்துல மேகத்துல அப்படி இயேசு அவரோட அடையாளம் தோன்றும். எதுங்க மேகத்துல அடையாளம்? வானத்துல அவருடைய அடையாளம் என்னங்க? வில்லு. வில்லு என்பது என்ன? உடன்படிக்கைக்கான அடையாளம். மனஸ்தாபப்படுவார். அப்ப இயேசு கூட்டு வருவார். கடைசியா இந்த இயேசு ஒரு ஓமை இருக்கு தெரியுமா? பிதா சொல்வாரு, இது எதுக்கு வேஸ்டா இருக்கு, எல்லாத்தையும் அழிச்சு போடு அப்படின்னு. உடனே அந்த தோட்டக்காரர் சொல்வாரு எஜமான பார்த்து, இன்னும் ஒரு விஷயம் அது இருக்கட்டும், இன்னும் 1 வருஷம் என்ன செய்யுங்க, அது இருக்கட்டும், அதை கொத்தி எரு போடுவோம். இந்த வருஷம் கனி கொடுத்தால் சரி, இல்லாவிட்டால் அதை வெட்டி அக்கினியில் போடலாம். இப்ப இயேசு முதலாவது இஸ்ரவேல் ஜனங்களுக்கு நியாயப்பிரமாணத்துல வந்தாரு. அவங்க கீழ்படியில அவங்க புறம்பே சிலுவையில் அரைஞ்சிட்டாங்க. இப்ப அடுத்து நமக்கு
சரி இவனுங்க இருக்கானுங்க, இவங்களுக்கு ரத்தமும் சதையும் கொடுக்குறேன், அப்பமும் மாம்சமும் இருக்கு, அப்பமும் ரத்தமும் இருக்கு, திராட்சை ரசமும் இவங்க இருக்கட்டும். இப்ப 2000 வருஷம் இப்ப கடைசியா முடிஞ்சிருச்சு. இப்ப இயேசு வராரு. வரும்போது பூமியானது சீர்கேடும் கொடுமையினால் இருக்கு, இதை அழிக்கணும் அப்படின்னு வரும்போது இயேசு சொல்லுவாரு, இன்னும் ஒரு விஷயம் இருக்கு, இன்னும் ஒரு 1000 வருஷம் பார்ப்போம். நான் ஆளுகை செய்யறேன், 1000 வருஷம் அரசாட்சி நான் பண்றேன், கொத்தி எரு போடுறேன், அவர்களை இரும்பு கொளால் ஆளுகை செய்யறேன். நான் என்ன செய்யறேன், அவர்கள் ஒரு 1000 வருஷம் பார்ப்போம், இல்லாவிட்டால் அதுக்கு பின்னாடி எரிச்சிடலாம். அதான் அந்த ஓமையினுடையதான தீர்க்க தரிசனம் நிறைவேறுதல். இப்ப யோசிச்சு பாருங்க, இவ்வளோ அழிக்க வந்த தேவன் பூமியில உள்ள எல்லாரும் பார்க்கறான். பார்க்கும்போது அவனுக்காக கர்த்தர் அந்த உடன்படிக்கை நினைவு கூறுறாரு. இன்னும் ஒரு விசை, இன்னும் ஒரு சான்ஸ் கொடுத்து பார்ப்போமே. இந்த பூமி நம்ம உண்டாக்குனது, அவர் உண்டாக்குனது. இருக்கிறதுலே ரொம்ப கஷ்டமான வேலை என்ன தெரியுமா? நாம கட்டினதை நாமளே இடிக்கிறது, நாம உருவாக்குனதை நாமளே இடிக்கிறது ரொம்ப கஷ்டமான வேலை. பல நேரங்களில் அது நம்ம ரொம்ப பெயின் கொடுக்கும், வலி கொடுக்கும். பாருங்களேன், சில சூழ்நிலைகளில் நாம் ஒன்று ரொம்ப ஆசைப்பட்டு வச்சுருப்போம், வேற வழியே இல்லாமல் அதை என்ன பண்ண வேண்டியிருக்கோம், அதை விட வேண்டியிருக்கோம். சிலர்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு நினைவாக செயின் வச்சுருப்பாங்க, அதை வச்சுருப்பாங்க. ஏதோ ஒரு சூழ்நிலையில் அதை விற்க வேண்டி வரும். எல்லாத்தையும் கொடுப்பாங்க, அந்த ஒன்று மட்டும் கொடுக்குறவங்களுக்கு என்ன வராது, மனசு வராது. சொல்லுவாங்க, இது எங்கள் அப்பா எனக்கு கொடுத்தது. இது சிலர்லாம் வீட்டில் அந்த மாதிரி மொமெண்டம் வச்சுருப்பாங்க, அதை மட்டும் கொடுக்கறதுக்கு மனசு வலிக்கும். அந்த மாதிரி கர்த்தர் நமக்கென்று பார்த்து பார்த்து உருவாக்குனது இந்த பூமி, மனுஷனுக்காக உண்டாக்குனது. ஒரு நாள் அவரே அதை அழிக்க போகிறார். அழிக்கிறதுக்கு முன்னாடி லாஸ்ட் சான்ஸ் ஒன்று கேட்பாராம், இன்னும் ஒரு விஷயம் அது இருக்கட்டும், நான் கொத்தி எரு போட்டு பார்க்குறேன், நான் இரும்பு கோலால் ஆளுகை செய்கிறேன், அதுக்கப்புறமும் அது கனி கொடுக்காவிட்டால் சரி, அதை நாம் விட்டுண்டு அக்கினியில் போடப்படும். அதே மாதிரிதான் கர்த்தர் பல நேரங்களில் உங்களுக்கும் எனக்கும் ஒரு சான்ஸ் கொடுக்கிறார். பல நேரங்களில் நாம் அந்த சூழ்நிலைக்கு வந்துட்டோம், லாஸ்ட் மினிட்டுக்கு வந்துட்டோம். ஆனால் தேவன் பார்க்குறாரு, இன்னும் ஒரு விஷயம் இருக்கட்டும். எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு காரியம் என்னன்னா, சிம்சோனை பற்றி சகோதரன் பேசினாரு. விசுவாச வீரர்கள் பட்டியல் இருக்கு, எபிரேயர் 11 இருக்கு. நீங்க போய் பாருங்க, அந்த எபிரேயர் 11 உள்ள விசுவாச வீரர்கள் பட்டியலில் 32வது வசனத்துல சிம்சோனுடைய பேரும் இருக்கும். பின்னும் நான் என்ன சொல்லுவேன், கிதியோன், பாராக், சிம்சோன், யெப்தா. யார் பேர் இருக்கு அங்க? சிம்சோன் பேர் இருக்கு பாருங்க, சிம்சோனுடைய பேர் அங்க இருக்கு. எத்தனையோ பேருக்கு, ஏன் சாலமோன் பேர் கூட அங்க இல்ல. சாலமோன் பேர் இல்ல, ஆனா சிம்சோன் பேர் இருக்கு. என்ன அர்த்தம் நீங்க நினைக்கிறீங்க? எனக்கு அந்த சிம்சோன் பண்ண ஜெபம் என் வாழ்க்கையில பல நேரத்துல எனக்கு யூஸ் ஆயிருக்கு. சிம்சோன் ஒரு வார்த்தை ஜெபம் பண்ணுவார், லாஸ்டா என்ன சொல்லுவார் தெரியுமா? இந்த ஒரு விஷயம் எனக்கு இறங்கும், ஒரே ஒரு சான்ஸ் கொடுங்க ஆண்டவரே. கடைசியா இதுவரைக்கும் நான் பண்ணதெல்லாம் தப்பு, எல்லாம் போச்சு, முடிஞ்சிருச்சு. இப்ப கண்ணு போச்சு, குருடாயாச்சு, விலங்கு போட்டாங்க, கோமாளி மாதிரி ஆயிட்டேன். சூப்பர் ஹீரோ அவன், ஆக்சுவலா சூப்பர் ஹீரோ. அவ்வளோ பெரிய ஹீரோவா இருந்தவன் இன்னைக்கு எப்படி ஆயிட்டேன்? கோமாளி மாதிரி ஆயிட்டேன். எல்லாம் போனது போட்டான் ஆண்டவரே, லைஃப் போச்சு. ஒரே ஒரு சான்ஸ் எனக்கு கொடுங்க. என்னாலதான் இவ்வளவு பிரச்சனை. இந்த பெலிஸ்தர்கிட்ட இஸ்ரவேலை நான் தான் ஒப்படைச்சிட்டேன். நான் ஒழுங்கா இருந்தா இஸ்ரவேலை மீட்டு இருக்கலாம். என்ன நியாயாதிபதியா நீங்க வச்சீங்க, நான் மிஸ்டேக் பண்ணிட்டேன். எனக்கு ஒரு சான்ஸ் கொடுங்க ஆண்டவரே. அது ரொம்ப பவர்ஃபுல் ப்ரேயர். நம்ம வாழ்க்கையில பல நேரத்துல, என் வாழ்க்கையில பல நேரத்துல அந்த ஒரு சான்ஸ் கொடுங்க ஆண்டவரே. பல நேரத்துல கர்த்தர் எனக்கு உதவி செஞ்சிருக்கிறார். எத்தனையோ தடவை விழும்போதெல்லாம் ஆண்டவர்கிட்ட கேட்பேன், ஒரே ஒரு சான்ஸ் கொடுங்க, என்னை எப்படியாவது நான் மேல வந்துடணும். ஏன்னா 18 வயசுல இயேசு ஏத்துக்கிட்டேன்னா, அப்படி இப்போ வரைக்கும் அந்த வாலிப பிராயத்தை கிராஸ் பண்ணி வர்றதுக்குள்ள ரொம்ப கஷ்டம். காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர்ல ஆண்டவர் ஏத்துக்கிட்டேன். நான் ஒன்றும் பயங்கர சக்சஸ்ஃபுல்லான ஆவிக்குரியவன்லாம் கிடையாது. பல நேரங்களில் பல தடுமாற்றங்கள், பல வீழ்ச்சி. நான்லாம் இன்னைக்கு ஒரு ஊழியக்காரன். அதனால தான் நான் எப்பவும் சொல்லுவேன், நான் ஒரு ஊழியக்காரனா இருக்கிறேன்னா யார் வேணாலும் ஊழியக்காரனா மாறலாம். ஏன்னா அவ்வளோ பலகீனமானவன், அவ்வளோ வீழ்ச்சி வாழ்க்கையில. எப்பவும் ஆண்டவர்கிட்ட இது மட்டும் தான் கேட்பேன், எனக்கு ஒரே ஒரு சான்ஸ் கொடுங்க ஆண்டவரே. அந்த சிம்சோன் பண்ண ஜெபம் கர்த்தர் அந்த இடத்தில் இரக்கம் பாராட்டுவார். அதுதான் மேகத்தின் மேல் இயேசு வருதல். லாஸ்ட் மினிட் எரிக்கிற இடத்துக்கு வந்தாச்சு, பூமி அக்கினிக்கு மாத்தணும். இதுக்கப்புறம் இந்த பூமி வேணாம். ஆனா அந்த ஒரு இடத்துல சான்ஸ் எடுப்பார் ஆண்டவரே. இந்த ஒரு விசை இந்த மரம் இருக்கட்டும், இந்த ஒரு வருஷம் இந்த மரம் இருக்கட்டும், அதுக்கப்புறம் எரிச்சு போட்டுடலாம். அதே ஆண்டவர் தான் உங்களுக்கும் எனக்கும் அந்த சான்ஸ் கொடுக்கிறார். பல நேரங்களிலே துணிகரமாய் மீறுதல், கர்த்தர் சொல்லியும் கேட்காதிருதல். கர்த்தர் என்ன சொன்னாலும் ஒரு குரூப் கேட்காது, அவங்க செய்யறதா சரி. சுயநீதிக்காரங்க இவங்க எல்லாரும். இவங்க யாரோட என்ன பண்ணுவாங்கன்னா மத்தவங்க கூட கம்பேர் பண்ணிப்பாங்க. அவங்களுக்கு நான் பரவாயில்ல, இவனுக்கு நான் பரவாயில்ல. கர்த்தர் சொல்வார், நீ கம்பேர் பண்ணுன்னு சொன்னா என்னோட கம்பேர் பண்ணு.
நான் பரிசுத்தரா இருப்பது போல நீங்கள் நீ ஏன் இன்னொருத்தரோட கம்பேர் பண்ற? இன்னொரு விசுவாசியோட, இன்னொரு ஆவிக்குரியவனோட, இன்னொரு சபையோட நீங்க கம்பேர் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. எப்பவுமே நம்ம எப்படி கம்பேர் பண்ணிப்போம் தெரியுமா? அப்பா அம்மா பையனை பார்த்து கம்பேர் பண்ணும்போது என்ன சொல்லுவாங்க? படிக்கலனா அவனை பாரு, அவன் 90 மார்க் எடுத்திருக்கான் அப்படிம்பாங்க. பையன் எப்பவுமே கம்பேர் எப்படி தான் பண்ணுவான்? எல்லாருமே 35, நான் தான் 37மா. அவன் கம்பேரிசன் யாரோட இருக்கும்? ஃபெயில் ஆகிறவங்களோட இருக்கும். அப்பா அம்மாவோட கம்பேரிசன் யார் மேல இருக்கும்? நல்லா பாஸ் ஆகிறவங்க மேல இருக்கும். தேவனுடைய கம்பேரிசன் எப்பவுமே அவரோட. அவர் சொல்றாரு, நான் பரிசுத்தராய் இருப்பது போல குமாரனின் சாயலுக்கு ஒப்பாய் இருக்கும்படி நானும் பிதாவும் ஒன்றா இருக்கிறது போல நீங்களும் நானும் ஒன்றா இருக்கும்படி. கர்த்தர் எப்பவுமே நம்மளை அவரோட கம்பேர் பண்றாரு. நம்ம கிட்ட இருக்க பிரச்சனை என்ன? நம்ம சுத்தி இருக்கிறவங்க, அதுலயும் கொஞ்சம் பலகீனமானவங்க, அவனை பார்த்து இவன் சொல்லுவான், அவன்லாம் வேஸ்ட், அவனுக்கு, அதாவது இவனுக்கு என்னன்னா அவனை விட நான் பரவாயில்ல அப்படிங்கிற ஒரு எண்ணம், அந்த சகோதரியை விட நான் பரவாயில்ல அப்படின்னு ஒரு எண்ணம் சர்ச்சுக்குள்ள இருக்கும். அந்த பாகுபாடு, அந்த ஏற்றத்தாழ்வு. ஆண்டவர் சொல்றாரு, இவனுக்கு ஒரே ஒரு சான்ஸ் கொடுக்குறேன், இன்னும் ஒரு சான்ஸ் நான் உனக்கு தரேன், ரெடி ஆயிக்கோ, கொத்தி எருவோடு, நானே எல்லாம் செய்யறேன், நீ கனி கொடுத்தால் சரி. ஆண்டவர் அந்த கனியை எதிர்பார்க்கறதுக்கு இன்னும் ஒரு சான்ஸ் உனக்கு தரார். அந்த மேகத்தின் மேல அவர் அடுத்து வரப்போறது எதுக்கு தெரியுமா? லாஸ்ட் சான்ஸ். இயேசு மேகத்தின் மேல வந்துட்டாருன்னா பூமிக்கு அதான் லாஸ்ட் சான்ஸ்னு அர்த்தம். அதுக்கு மேல நோ மோர் சான்ஸ். பூமியானது அதுக்கப்புறம் ஒரே ஒரு வழி தான் இருக்கும், 1000 வருஷ அரசாட்சி. அதுக்கு பிறகு இந்த பூமி அழிஞ்சு போயிடும். பழைய வானம் பழைய பூமியும் ஒளிந்து போயிற்று. அந்த பழைய வானம் பழைய பூமி ஒளியறதுக்கு முன்னாடி இருக்கிற லாஸ்ட் சான்ஸ் தான் இயேசு மேகத்தின் மேல் வருவது. இன்னைக்கு உங்களுக்கும் எனக்கும் மணவாளனா வருகிறவர் நாளைக்கு அவர்களுக்கும் கடைசி சான்ஸாக வரப்போகிறார். யாருக்கு? மீட்கப்படாமல் இருக்கிற பூமியில் உள்ள கடைசி ஜனங்களுக்கு. இன்னும் ஒண்ணு கடைசியா சொல்லி முடிக்கிறேன், வாசியுங்கள். வெளிப்படுத்தின விசேஷம் 19ஆம் அதிகாரம் 15வது வசனம் வாசி. புறஜாதிகளை வெட்டும்படிக்கு அவருடைய வாயிலிருந்து கூர்மையான பட்டயம் புறப்படுகிறது. இருப்பு கோலால் அவர்களை அரசாளுவார். அவர் சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய உக்கிர கோபமாகிய மதுவுள்ள ஆலையை மிதிக்கிறார். லாஸ்ட் ஃபைனல். இயேசு எப்படி வரா தெரியுமா? வசனம் சொல்லுது, குதிரையின் மேல் வருகிறார். 1000 வருஷ அரசாட்சியோடைய ஃபைனல் ஸ்டேஜ். இனி அவர்களை வாயின் பட்டயத்தால் கொன்று போடுவார். 1000 வருஷ அரசாட்சி முடியும் போது இனி பூமியானது முழுவதுமாக ரிமூவ் பண்ணப்படும். பழைய வானம் பழைய பூமி எல்லாம் போயிடும். இயேசு 4 முறை பூமிக்கு மேலாக நமக்கு, அதாவது நிறைய தடவை வந்திருக்கிறாரு, 4 விதமா வர்றார். முதலாவது யூதர்களுக்கு கழுதின் மேல, மரியின் மேலும் மரியின் குட்டியின் மேலும் ராஜாவாக வந்தார். நமக்கு 2வது மணவாளனாக வனாந்திரத்தில் வருகிறார். தூப ஸ்தம்பத்தை போல வெள்ளை போலத்தினாலும் கந்தர்வகளினாலும் தூப வர்க்கத்தினாலும் வருகிறார். 3வது மேகத்தின் மேல் கடைசி இரக்கம், உடன்படிக்கை, ஒரு வில்லை மேகத்தில் வைத்தது போல. ஆனா அதான் வேதம் சொல்லும், நியாய தீர்ப்பிலே இரக்கம் மேன்மை பாராட்டும். லாஸ்ட் சான்ஸ், கடைசியாக நீதியுள்ள நியாயாதிபதியாக. இனி எல்லாம் முடிஞ்சிடும், ஃபைனல் ஸ்டேஜ். அதுக்கப்புறம் பூமி இருக்காது. இப்ப யோசிச்சு பாருங்க, இந்த ஒவ்வொரு ஸ்டேஜ்லயும் ஒவ்வொரு கூட்டம் அவரை சந்திக்குது. அங்க கழுதையின் மேல வரும்போது இஸ்ரவேல் சந்திச்சு, வனாந்தரத்துல வரும்போது நீங்கள் நானும் சந்திக்கிறோம், மணவாளனை சந்திக்கிறோம். அடுத்து மேகத்தின் மேல் வரும்போது பூமியில் உள்ள ஜனங்கள் சந்திப்பார்கள். கடைசியாய் அவர் குதிரை மேல வரும்போது அவர் வாயிலிருந்து கருக்குள்ள பட்டயம் புறப்படும். அப்பொழுது கடைசியா பூமியில் இருக்கிற அத்தனை பேரும் வெட்டப்படுவார்கள், ஆலையிலே மிதிக்கப்படும். அதான் நியாய தீர்ப்பு. அதுக்கப்புறம் எதுவுமே இருக்காது. இப்ப நமக்கு இஸ்ரவேல் ஜனங்களுக்குரிய சான்ஸ் முடிஞ்சிருச்சு. அவங்களுக்கு திருப்பி இறக்கம் இருக்கா? அது அவருக்கும் தேவனுக்கும் அவங்களுக்கும் உள்ளது. ஆனா உங்களுக்கும் எனக்கு இப்ப 2வது சான்ஸ் இருக்கு. 2வதாக வர்றது, மணவாளனாக வரப்போகிறார். நாம் சந்திக்கும்படி போக போறோம். எப்படி ரெபேக்கா போய் வழியில் அவரை பார்த்து கேட்டாங்களோ, வெளியிலே அவரை சந்தித்து, அதே மாதிரி நாம் இந்த பூமியை விட்டு வெளியே போய் மத்திய ஆகாயத்துல எடுத்துக்கொள்ளப்பட்டு அங்கே போய் சந்திக்க போகிறோம். எப்படி ஈசாக்கு ரெபேக்கால தாயின் கூடாரத்தை கூட்டிட்டு போனாரோ, அதே மாதிரி நம்மள அவர் ஏற்கனவே நமக்காக உண்டாக்கி இருக்கிறதான அந்த வாசஸ்தலத்துக்கு கூட்டிட்டு போக போறார். அதுக்கு அப்புறம் மீண்டுமாக 1000 வருஷ அரசாட்சிக்கு இயேசு வருவார். அப்பொழுது மேகங்கள் மேல் வரும்பொழுது பகிரங்க வருகை, அது கடைசி சான்ஸ் உலகத்துக்கு, லாஸ்ட். இயேசு தேவனாகவே வரார். முதல்ல மாம்சத்துல வெளிப்பட்டார், இப்ப நம்மளை எடுத்துட்டு போறதுக்கு வராரு. அதுக்கப்புறம் தேவனாகவே பூமிக்கு வரப்போறார். பரலோகத்துல என்ன பேர் சொல்றான்ல, எங்க கடவுளை காட்டு, கடவுளை காட்டு. அதுதான் கடவுளாகவே வரப்போறது. மனுஷனாக வந்தது ஒரு காலம், மணவாளனாக மணவாட்டி சந்திக்க போறது ஒரு காலம். ஒரு நாள் வரும், தேவனாகவே வருவார். அவர்கள் ஆசைப்படுற கடவுளை காட்டு, கடவுளை காட்டுனால கடவுள் வருவார். 1000 வருஷ அரசாட்சி செய்வார். முடிவிலே அவருடைய
ஆக்ரோஷம், கோபம். இதுவரைக்கும் சாந்த குணமாய் பார்த்த இயேசுவை கோபமா பார்ப்பாங்க. பழைய ஏற்பாடா இருக்கட்டும், புதிய ஏற்பாடா இருக்கட்டும், வேதத்துல பாத்தீங்கன்னா நீங்களும் நானும் இயேசுவை தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். தப்பானா ஒரு பார்ட் மட்டும் புரிஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். ரொம்ப சாந்த குணம் உள்ளவர், உண்மைதான். சாந்த குணம் உள்ளவராய் மரியின் மேலும் மரியின் குட்டியின் மேலும் வரார், உண்மைதான். ஆனா அது முடிஞ்சிருச்சு. இப்ப அவரு எப்படி வர போறாருன்னா, நீதி உள்ள நியாயாதிபதியாக, நியாயம் தீர்க்கிறவராக, வாயிலிருந்து கருக்குள்ள பட்டயம் புறப்படுவதாக, வெட்டப்பட்டு ஆலையில மிதிக்கப்படுகிறது போல. நீங்க இயேசுவின் கோபத்தை பார்த்தது கிடையாது. சங்கீதம் 2 சொல்லுது, குமாரன் கோபம் கொள்ளாமலும் வழியிலே நீங்கள் அழியாமலும் இருக்கும்படி. வெளிப்படுத்தல 6 சொல்லுது, 15 முதல் 17 வசனத்துல இந்த வசனம் சொல்லுது, சிங்காசனத்திற்கு முன்பாகவும் ஆட்டுக்குட்டியானவருடைய கோபத்திற்கும் எங்களை மறைத்துக் கொள்ளும். சிங்காசனத்து மேல் வீற்றிருக்கிறது பிதா. அவரை பத்தி சொல்லும் போது சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறவருக்கும் ஆட்டுக்குட்டியானவருடைய கோபத்திற்கும் எங்களை மறைத்துக் கொள்ளுங்க. அப்ப இயேசுடைய கோபம் ஆக்ரோஷமானது, சகிக்க முடியாது. பூமி அவருடைய முகத்தின் பிரசன்னத்தினால் அழிய போது. அவர் வாயிலிருந்து கருக்குள்ள பட்டயம் புறப்படும். இதுவே ரட்சணிய நாள். இப்ப கர்த்தர் நமக்கு அந்த வாய்ப்பை கொடுத்திருக்கிறார். மணவாளனாக, மணவாளனா இருக்கும் போதே அவரோடு கூட கையை பிடிச்சிட்டு உள்ள போயிட்டா நல்லது. இதுக்கு அப்புறம் அடுத்து வரப்போறது எல்லாமே இரும்பு கோல் ஆட்சி, நியாய தீர்ப்பு. அதிலிருந்து மீட்பதற்காக தான் இது உங்களுக்கு எனக்கு கொடுக்கப்படுகிற வாய்ப்பு. இன்னைக்கு சபைக்குள்ள உட்காந்துக்கிட்டு அந்த மணவாளனை சந்திக்க ஆயத்தப்படாம இருக்கிற குரூப்புக்கு தான் கர்த்தர் சொல்றாரு, உன் ராஜா வெகு சீக்கிரத்தில் வரப்போகிறார். அவருக்காக காத்திருக்கிற மணவாட்டி, ஆவியும் மணவாட்டியும் வாய் என்பாராக, கேட்கிறவனும் வாய் என்பானாக. சோ மணவாளன் சீக்கிரம் வருகிற காலம் சமீபமாயிற்று. இது நமக்கான காலம், மணவாளன் மணவாட்டிக்கான காலம். இஸ்ரவேலுக்கான ராஜா காலம் முடிஞ்சிருச்சு. இது அதுக்கப்புறம் 1000 வருஷ அரசாட்சி இருக்கு. இது மணவாளன் மணவாட்டிக்கான காலம். இந்த காலத்தை நம்ம மிஸ் பண்ணோம்னா அடுத்து இரும்பு கோல் தான், பகிரங்க வருகை, இரும்பு கோல் ஆட்சி. அதுக்கப்புறம் வாயிலிருந்து கருக்குள்ள பட்டயம். யோசிச்சு பாருங்க, முன்னாடி அவங்களுக்கு ராஜா, நமக்கு மணவாளன். இனி வரப்போறதெல்லாம் நியாயத்தீர்ப்பு. அதுல இருந்து தப்பிக்கிறதுக்கு தான் ஆண்டவர் சபையை வச்சு, உங்களை சபைக்குள்ள கொண்டு வந்து உட்கார வச்சு இந்த சத்தியத்தெல்லாம் சொல்லி கொடுக்குறாரு. வெறும் சபை ஆசீர்வாதத்துக்கான இடம், உலகத்துல வீடு கட்டுறதுக்கு பணம் சம்பாதிக்கிறதுக்கான இடம் இல்ல. நான் மணவாளனை சந்திக்க ஆயத்தம் பண்ணுகிற இடம். உங்களை கொண்டு போய் எப்படி கல்யாணத்துக்கு முன்னாடி பியூட்டி பார்லர்ல விடுறாங்களோ அதே மாதிரி பரிசுத்த அலங்காரத்துக்காக கர்த்தர் கொண்டு சர்ச்சில் விட்டு வச்சிருக்கிறாரு உங்களை. இங்க உங்களை உருவாக்கி அந்த மணவாளனுக்கு ஏற்ற மாதிரி மாத்துவாங்க. எஸ்தரை ராஜாவுக்கு ஏற்ற மாதிரி மாத்தின மாதிரி, ரெபேக்காள் ஈசாக்கு ஏற்ற மாதிரி மாறின மாதிரி உங்களையும் என்னையும் பரலோகத்தில் உள்ள தேவனுக்கு ஏற்ற மாதிரி கர்த்தர் மாத்த போகிறார். அல்லேலூயா. அந்த ராஜாவை சந்திப்பதற்கு நமக்கு லாஸ்ட் சான்ஸ். அதுக்கப்புறம் அந்த மணவாளன் அதுக்கப்புறம் எப்படி வருவார் என்றால் இரும்பு கோலோட கூட வரப்போகிறார். அது நமக்கு வேணாம், சகிக்க முடியாது, அவர் கோபத்தை பார்க்க முடியாது. இதுவே நமக்கு நல்ல சாதகமான சூழ்நிலை. இந்த சான்ஸை மிஸ் பண்ணக்கூடாது. ஒவ்வொரு நாளும் காத்திருங்க. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வெகு சீக்கிரத்தில் வரப்போகிறார். அல்லேலூயா. நாம் ஜெபிக்க போகிறோம். ஏந்திரிக்கலாமா தேவ சமூகத்துல? நாம் ஜெபிப்போம். நன்றி ஆவியானவரே, நீர் ஒவ்வொருத்தருக்கும் உம்மை ஒவ்வொரு விதமாய் வெளிப்படுத்துகிறீரப்பா. இஸ்ரவேலுக்கு நீர் வரும்பொழுது அவர்கள், இவர் யார்? இப்படி கழுத குட்டியின் மேல ஏறி எருசலேம் கொள்ள வராரே, இவர் யார்? யோவான் ஸ்நானத்துல வரும்போது அவன் சொன்னான், இவர் உலகத்தின் பாவத்தை சுமந்து இருக்கிற தேவாட்டுக்குட்டி. இன்னும் இயேசுவை சரியாய் புரிந்து கொள்ளாத ஒரு கூட்டம் இருக்கு. அவர் முதலாவது ராஜாவாக வந்தபோது அவரை தீர்க்கதரிசியாய் பார்த்தார்கள். இப்பொழுது இயேசு மணவாளனாய் வருகிறார். ஆனா இன்னைக்கு ஒரு கூட்டம் ராஜாவா பார்த்துக்கிட்டு. அப்ப இயேசு தீர்க்கதரிசி இல்லையா? இருக்கார், தீர்க்க தரிசனமும் சொன்னார். ஆனால் இஸ்ரவேலுக்கு அவர் ராஜா. அதே மாதிரி இப்ப இயேசு ராஜா இல்லையா? ராஜா தான். ஆனா உங்களுக்கும் எனக்கும் அவர் மணவாளன். நீங்களும் நானும் பார்க்க வேண்டியது அந்த பார்வை. அந்த மணவாளனோட உட்கார்ந்து இருக்கிற மணவாட்டி, அந்த ராஜாவோட உட்கார்ந்து இருக்கிற ராஜஸ்திரீ, அதான் நமக்கு முக்கியம். அந்த உறவு. சபைய மணவாட்டின்னு தான் ஆண்டவர் திருப்பி திருப்பி சொல்றாரு புதிய ஏற்பாட்டுல. ஆனா அந்த மணவாட்டிக்குரிய குணாதிசயம் சபைக்கு இன்னைக்கு இருக்கா? மணவாளனை சந்திக்க ஆயத்தப்பட்ட மணவாட்டியா இருக்குதா? ரெபேக்கா ஆயத்தப்பட்டுக்கிட்டே வந்தாங்க பதாமரானில இருந்து. அதனாலதான் அவரை பார்த்த உடனே கேட்கிறாங்க, இந்த வருகிற அந்த மனிதன் யார்? இதுவரைக்கும் ஆவியா அந்த ஊழியக்காரன் சொல்லிக்கிட்டே வந்திருப்பான் ஒட்டகத்துல, எங்க எஜமான் இப்படி இருப்பாரு, எங்க எஜமான் அந்த மாதிரி இருப்பாரு, எங்க எஜமானுக்கு இதெல்லாம் பிடிக்கும், எங்க எஜமான் ஆபிரகாமுடைய ஒரே பையன், ஆபிரகாம் எல்லாத்தையும் எங்க எஜமானுக்கு தான் கொடுத்திருக்காரு, சகல அதிகாரம் அவர் கையில தான் இருக்கு, எங்க எஜமான் விதைக்கிறவரு, எல்லாம் சொல்லிட்டே வருவான்.
எல்லாம் கேட்டு 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 கற்பனையில சீக்கிரத்துல நான் அவரை பார்க்க போறேன் அப்படிங்கிற ஆவல்ல ரெபெக்கா வந்திருப்பாங்க. பார்த்தவன தூரத்துல பார்த்த உடனே அந்த ஊழியக்காரனை பார்த்து கேட்கிறாங்க, வெளியிலே வருகிற அந்த மனிதன் யார்? நீ சொன்ன எல்லாத்து மாதிரியே இருக்கிறாரு, அவர் யார்? அந்த ஊழியக்காரன் சொல்றான், அவர் தான் ஈசாக். அதே மாதிரி தான் இன்னைக்கு ஆவியானவர் சபைக்கு சொல்லிக்கிட்டே இருக்கிறாரு. பரலோகத்துல நீங்கள் நானும் போற இடம் எப்படி இருக்கும், நம்ம மணவாளன் எப்படி இருப்பாரு, அங்கே நமக்கு என்ன வச்சிருக்கிறாரு, உன்னதங்களில் உள்ள துரைத்தனம் என்ன, அதிகாரம் என்ன, நமக்கு நியமிக்கப்பட்டவைகள் நம் கண்கள் காணவும் இல்லை, காதுகள் கேட்கவும் இல்லை, கற்பனையில் தோன்றவும் இல்லை. ஆனால் நமக்கோ ஆவியில ஊழியக்காரன் எப்படி ரெபெக்காட்ட சொல்லிட்டே வந்தானோ அதே மாதிரி ஆவியானவர் உங்களுக்கு எனக்கு அதை வெளிப்படுத்திக்கிட்டே வர்றார். நான் ஒரு நாள் போய் என் மணவாளனை பார்ப்பேன், ஒரு நாள் போய் என் மணவாளனோடு கூட நான் அங்கே இருப்பேன், அவரோடு கூட நான் நித்தியமாய் வாசம் பண்ண போகிறேன். ரெபெக்கா எப்படி புறப்பட்டு வந்தாங்களோ அப்படி வரணும். எஸ்தரை ரெடி பண்ணும் போது வெள்ளை போலும் கசப்பு, 6 மாசம் வெள்ளைப்படத்துல முக்கிய எடுக்கிறாங்க. எதுக்கு இந்த கசப்பு? ஏகா சொல்வாரு, கொஞ்சம் பொறுத்துக்கோ, நீ படுற கஷ்டத்தை கொஞ்சம் பொறுத்துக்கோ, நீ ராஜாவை பார்க்க போற, ராஜாவுக்கு மட்டும் உன்னை பிடிச்சிருச்சு, அதுக்கப்புறம் நீ தான் இந்த 127 நாட்டுக்கு ராணி. அதே மாதிரிதான் கொஞ்ச காலம் இந்த பாடுகள் அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும். இந்த லேசான உபத்திரவம் கொஞ்சம் ராஜாவுக்காக, கொஞ்சம் மணவாளனுக்காக இந்த உபத்திரவம் பாடுகளை நீங்கள் சகித்து கொண்டால் ஒரு நாள் உங்களையும் என்னையும் கொண்டு போய் அவருடைய வலது பார்சத்தில் உட்கார வைப்பார். நான் ஜெயம் பெற்று பிதாவின் சிங்காசனத்தில் உட்கார்ந்தது போல உன்னையும் உட்கார வைப்பேன். எஸ்தரின் தலையில கிரீடம் வச்சது போல ஜெயம் கொள்கிறவன் எவனோ அவனுக்கு ஜீவ கிரீடத்தை தருவேன். எப்படி எஸ்தரை நேசித்தானோ ராஜா, அதே மாதிரி அவர் நித்தியமாய் நம்மை நேசிக்க போகிறார். இது எல்லாமே கர்த்தர் நமக்கு நியமிச்சது. அந்த சான்ஸ்குள்ள வந்துட்டோம். இன்னும் கொஞ்ச நாள் தான். காண்கின்ற உலகம் அழிந்துவிடும், காணாத பரலோகத்தை நாம் நாடுகிறோம். ஒப்பு கொடுப்போமா? அந்த ஆசை, அந்த விருப்பம், எண்ணம் எல்லாமே அந்த மணவாளனை நான் பார்க்க போகணும் அப்படிங்கிற எண்ணம் மட்டும்தான். அது மட்டும்தான் இருக்கணும். வேறொரு ஆசை எனக்கு இல்லை. உம்மை தவிர, உம்மை தவிர. பாட்டுக்காரர் சொன்னது போல நம்முடைய ஆசையெல்லாம் நீர்தான் ஐயா, என் ஆசையெல்லாம் நீர்தான் ஐயா. ஒப்பு கொடுப்போமா? உண்மையா இருதயத்தின் ஆழத்துல இருந்து உங்க கைய இருதயத்துல வச்சுக்கிட்டு ஆண்டோட சொல்லுங்க, என் ஆசையெல்லாம் நீர்தான் ஐயா, என் வாஞ்சையெல்லாம் நீர்தான் ஐயா, என் எண்ணம் எல்லாம் ஏக்கம் எல்லாம் நீர்தான் ஐயா. என் மணவாளனை என்று என் கண்கள் காணும். என்னைக்கு நான் அவரோடு கூட இருக்க போகிறேன். இந்த உண்மையான வாஞ்சியா இருக்கிற மணவாட்டி தான் இந்த வருகையில போவான். உண்மையா வாஞ்சியா இருக்கிற சபை தான் போகும். ஒப்பு கொடுப்போமா? நல்ல தகப்பனே, சர்வ வல்லமையுள்ள எங்கள் ஆண்டவரே, எப்போது உம்மை காண்போம், எப்பொழுது உம்மை நாங்கள் காண்போம். உம்மோடு கூட நித்தியமாய் வாசம் பண்ண எங்களுக்கு கிருபை தாங்க ஆண்டவரே. இந்த உலகம் எங்களுக்கு பாத்திரம் அல்ல, உலகத்தில் உள்ளவைகளும் பாத்திரம் அல்ல. என் எண்ணம் எல்லாம், என் ஏக்கம் எல்லாம் நீர் தான் ஆண்டவரே. உங்க நினைவு தான்ப்பா. எப்பவும் உங்களை நினைக்கிற நினைப்பு எங்களுக்குள்ள ஓடிட்டே இருக்கட்டும் ஆண்டவரே. உங்களுடைய சிந்தனை எங்களுக்குள்ள ஓடிட்டே இருக்கட்டும் ஆண்டவரே. உலகம் எவ்வளவுக்கு எவ்வளவு எங்களுக்குள்ள வராம இருக்குதோ அவ்வளவுக்கு அவ்வளவு நல்லது ஆண்டவரே. மணவாளனை வனாந்தரத்துல எதிர்பார்த்து காத்திருக்கிற மணவாட்டி போல நாங்கள் உண்மை எதிர்பார்த்து காத்திருக்கிறவர்களாக ஒவ்வொரு நாளும் இருக்க கிருபை பாராட்டும், ஆசீர்வதியும், வழி நடத்தும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே.